தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரியாத் மண்டலம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையை மக்கள் மத்தியில் தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினார்களோ, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த மார்க்கத்தை எத்தகைய விதத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளானோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் எடுத்து எம்பக்கூடிய பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகின்றது. இதனுடைய பிரதான பிரச்சாரமே வஹியை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாது, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹி அல்லாததை நாம் பின்பற்றுவோமேயானால் அது நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரதான பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நாம் மக்கள் மத்தியில் செய்யும் பொழுது வஹி அல்லாததை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஏன் வஹியை மட்டுமே பின்பற்றுங்கள் என்று சொல்வது ஏன் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துது? அது ஏன் அவர்களால் ஜீரணிக்க முடியலை அப்படின்னா, வஹி அல்லாதை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இப்போ திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டால் அது திருடர்களுக்குடைய உள்ளத்தை பாதிக்கும். அந்த மாதிரி வஹி அல்லாத பின்பற்றுறது வழிகேடுன்னு சொன்னால் உடனே அவங்கெல்லாம் குதிக்கிறாங்க, எப்படி எங்களை திட்டுறீங்க? அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ வஹி அல்லாத நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை எப்படி குறை சொல்றீங்க என்ற ரீதியில தான் இவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். வஹி அல்லாதது வழிகேடு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய போதனைகளில் பிரதானமானது உனக்கு அருளப்பட்டதை மட்டுமே நீ பின்பற்ற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதனையாக சொல்லி காட்டியிருக்கின்றான். மனித குலத்திற்கு வழங்கிய அறிவுரைகளில் பிரதான அறிவுரையும் முதலாவதான அறிவுரையுமாக இந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம திருமறை குர்ஆன்லையும் நம்ம பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். அவர்களுக்கு பணியை சொல்லி மலக்குமார்களையும் ஷைத்தானையும் சொல்லும் பொழுது ஷைத்தான் பணியை மறுத்து விட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையும் விட்டான். இந்த மாதிரி இந்த லா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஷைத்தான் வழிகெடுத்து அந்த மரத்தை நெருங்க வைத்து விட்டான். அப்போ அல்லாஹ் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் மனித குலத்திற்கு சொன்ன முதல் அறிவுரையே என்ன? ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவர் பயப்பட தேவையில்லை, கவலைப்படவும் வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஆதம் நபிக்கு சொன்ன அறிவுரையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை, ஃபர்ஸ்ட் அறிவுரை என்ன? என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய வஹி செய்தியை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும். இப்ப வஹி அல்லாததெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்து விட்டதா? இமாம்கள் எவ்வளவு ஹதீஸ்களை கரைத்து குடித்திருக்கின்றார்கள், அவங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து விட்டதா என்றெல்லாம் யாரெல்லாம் கேள்வி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஏன்? சகாபாக்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்து விட்டதா? வஹியை மட்டும்தான் பின்பற்றணுன்றீங்க, சகாபாக்கள் செய்யறது மார்க்கம் என்று யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வசனத்துல பதிலடி இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்படி கேள்வி கேட்கலாம்ல. ஆதம் நபிக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு சிறப்பை கொடுத்திருந்தான், இந்த உலகத்துல உள்ள அனைத்து பொருளினுடைய பெயரையும் அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளினுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்றால் அப்ப எந்த அளவுக்கு இல்ம அல்லாஹ் கொடுத்திருப்பான். நமக்கு இருக்கக்கூடிய மூளையினுடைய அந்த செய்திகளை நம்ம பெற்றிருக்கிறோம்ல, இந்த மூளையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜீன்ல இருந்து கடத்தப்பட்டதனுடைய லட்சத்துல கோடியில ஒரு பங்கு தான். அதுலயே இவ்வளவு சிந்திக்கிறோமே, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூளை எவ்வளவு சிந்தனைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு இல்மை பெற்றவராக, இல்மை பெற்ற மூளையாக இருந்திருக்கும். சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிறப்பான இல்மை அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பெற்றவர்கள். நமக்கு இல்மு கிடைச்சதெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாரு, நம்மளுடைய உமா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி நமக்கு இல்மு கிடைச்சிருக்கும்.
அப்படி சொல்லி கொடுத்தவங்க கூட தப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மு எப்படி கிடைச்சிச்சு? அல்லாவே நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய டீச்சர் யாரு? அல்லாவே டீச் பண்ணியிருக்கிறான். நீ இந்த இதை நீ கற்றுக்கோ. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருப்பான்னு பார்த்துக்கிறீங்க. அப்படி கற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் இஷ்டப்பிரகாரம் நீ செயல்படலாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவங்களே அவங்க இஷ்டப்பிரகாரம் செய்யக்கூடாதான். நீ நினைச்சதெல்லாம் மார்க்கம் கிடையாது. நீ நினைச்ச மாதிரிலாம் என்னிடத்திலிருந்து பாடம் படித்தவர் நீ விரும்பின மாதிரி செய்து கொள் என்றால் சொன்னா அப்படி சொல்லல. மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும். நீ உலகத்துக்கு போனாலும் உன்னுடைய மூளையை வச்சு சிந்தியா பண்ணி எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்னிடத்திலிருந்து வகி வந்துகிட்டே இருக்கும். அந்த வகி செய்தியை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கட்டளையிட்டிருக்கின்றான் என்றால், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூளையோடு ஒப்பிடும் பொழுது சஹாபாக்களோ இமாம்களோ அவங்க பெரிய அறிஞர்கள்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொஞ்சம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி அல்லாத மற்ற செய்திகளை எல்லாம் மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை வகி செய்தியா நாங்கள் அதையும் மார்க்கமாக பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்கின்றோம். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவா பெரிய அறிவாளி உலகத்தில் இருக்க போறாங்க? அப்ப ஆதம் நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஏன்ட்டிருந்து வரக்கூடிய செய்தி தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அப்ப மற்றவர்கள்லாம் எம்மாத்திரம் என்று சிந்திக்கணுமா இல்லையா? விளங்காம இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல நம்மள பிரதானமா எதிர்க்கிறதுல ஃபர்ஸ்ட் நிற்கக்கூடியவர்கள் இந்த சலஃபுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான். என்ன சொல்றாங்க? சகாபாக்கள் சகாபாக்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும். சகாபாக்களையும் நாம அவங்களும் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி. சகாபாக்களை பின்பற்றாவிட்டால் நாம் எல்லாம் வழிகேட்டில் போய்விடுவோம். சகாபாக்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்து விட்டதா? சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் படித்தவர்கள். அவங்க எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நாம விளங்க வேண்டும். அதுக்கு மேல நம்ம சிந்திக்க கூடாது என்றெல்லாம் இந்த சலஃபுகள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நம்ம என்ன கேட்கிறோம்? சிம்பிளான மேட்ரு. வஹியத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான்ல, வஹி செய்தியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு சஹாபாக்களை எப்படி நீங்க பின்பற்றுவீங்க? சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சா? நபி அல்லாதவர்களுக்கு தான் வஹி வராதே. அப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி விட்டானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டானே. அப்ப வஹி செய்தி யாருக்கு அருளப்பட்டதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்டதுனால அவர்களுடைய அந்த செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று நாம சொல்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுல கூட உலக விஷயத்துல அவங்க இஷ்டப்பிரகாரம் சொன்ன விஷயத்தை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுவது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல அடிபட்டாங்க, வாய் வெட்டுப்பட்டுச்சு. வெட்டுப்பட்ட வாயில சாம்பல் அள்ளி பூசினாங்களா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பூசி விட்டாங்கல்ல. இப்போ ஒருத்தவர் இதே சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாயில பிளேடு கீறிடுச்சுன்னு வைங்க, இவர் என்ன செய்வாரு? இவர் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்டிச்சிங் போடுவாரா, இல்ல டக்குன்னு ஒரு ஓலமர பாயை எடுங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சாம்பல் அள்ளி வாயில பூசிக்கிடுவாரா? பூச மாட்டார்ல. அதுல மட்டும் தெளிவா இருக்காங்க, அதை நாங்க செய்யக்கூடாது, செஞ்சா மேற்கொண்டு புண்ணா போயிடும் தெரியுதுல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலையும் கூட வஹி அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய விருப்ப பிரகாரம் செய்திருப்பாங்களே. ஒட்டகத்துல போனது, கோவேரி கழுதையில போனது, குதிரையில போனது, இதெல்லாம் இவர்கள் பின்பற்றுவார்களா? அதெல்லாம் உலக விஷயம். அப்ப இவர்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு இவர்களுக்கு ஏரோப்ளேன் தேவைப்படுது. இவர்களுக்கு பிளைட்டும் ட்ரெயினும் பஸ்ஸும் தேவைப்படுகின்றதுல, காரும் தேவைப்படுதுல. அப்ப இதுல மட்டும் உங்க இஷ்டத்துக்கு வளைச்சுக்கிருவீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்து விட்டதா? கோவேரி கழுதையில ஏறி போகாம நீங்க என்ன திமிர் எடுத்த தனமா நீங்க பிளைட்ல போயிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறீங்கன்னு யாராவது சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல, நாங்க இது கேவலப்படுத்தல, இதெல்லாம் உலக விஷயம். அதுதான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். வஹி அல்லாத மற்ற விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இஷ்டப்பிரகாரம் சொல்லி இருந்தால் கூட பின்பற்றக்கூடாது என்று மார்க்க நிலைப்பாடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் செல்வது எப்படி மார்க்கமாகும்? இதை நம்ம சொன்னோம்னா நம்ம மேல ஃபித்னாவை கிளப்பி விட்டுரு. என்ன? சஹாபாக்களை திட்டுறாங்க இவங்க. இதே வேலையை தானே கபூர் வணங்கியல் செய்து கொண்டிருந்தார்கள் 1980களில். நாம அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னோமா, அவுலியாக்களை திட்டுறாங்க, கிளப்பி விட்டார்கள். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். மதுஹப் இமாம்களை எப்படி பின்பற்றுறது? அவங்க என்ன நபியா? அவங்களுக்கு என்ன வஹி வந்துச்சான்னு கேட்டோமா இல்லையா? அப்ப இவர்கள் என்ன சொன்னார்கள்? மதுஹப் இமாம்களை இவர்கள் திட்டுகின்றார்கள்.
அதே அவதூறை அவர்கள் அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற நம்ம சொல்றோமா, இப்ப எப்படி கிளம்பி இருக்கிறாங்க, சகாபாக்கள் நம்ம திட்டோன்னு கிளப்பி விட்டார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் இது. சகாபாக்களை நாங்க திட்டினோமா, சகாபாக்களை நாங்கள் இழிவுபடுத்தினோமா, சகாபாக்களை எங்க நாங்க திட்டினோம்? சகாபாக்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த அர்ப்பணிப்பையும் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எவ்வளவோ பங்களிப்புகளை செய்திருப்பதையும் நம்ம தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகுதான் இந்த செய்தியெல்லாம் மக்கள் மத்தியில் போயிருக்கின்றது. மறுக்க முடியுமா? யாரெல்லாம் சகாபாக்களை நாங்கள் திட்டுவதாக எங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கின்றீர்களோ, அல்லாஹ் கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணுங்க. நாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி சகாபாக்களை பற்றி இந்த மக்களுக்கு தெரிந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அவுலியாக்கள் என்ற பேரில் பீடி மஸ்தான் அவுலியா தெரியும், பீக்காட் அவுலியா தெரியும், காட்டு பாவா அவுலியா தெரியும். அதே மாதிரி சாவுல மீது பாச்சா, நாகூர் ஆண்டவர், பழனி ஆண்டவர் மாதிரி நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், இவர்களைத்தானே விளங்கி வைத்திருந்தார்கள் மக்கள். தௌஹீத் ஜமாத்தினுடைய எழுச்சி பிரச்சாரம் மக்கள் மத்தியில எடுத்து எம்பப்பட்ட பிறகுதானே முஸாப் பின் உமைர்னா யாரு தெரிந்தது, காப் பின் மாலிக்னா யாரு தெரிந்தது, முஆதுனா யாரு தெரிந்தது. அதே மாதிரி இன்ன பிற அபு தல்ஹானா யாரு, அபு ஹுரைரானா யாரு, எல்லா விஷயம் எப்ப தெரிஞ்சது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்றால் யார், இதெல்லாம் முன்னாடி தெரியுமா? புகாரி ஹதீஸ் நூல் கூட தெரியாதங்க சமுதாயத்துக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு. புகாரினா என்ன விளங்கி வைத்திருந்தார்கள்? புகாரி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியுமே, சென்னையில் உள்ள ஒரு பிரபலியமான ஹோட்டல், அது திங்கிறத பத்தி தான் தெரியும். புகாரி ஹோட்டலை பத்தி தான் தெரிஞ்சு வைத்திருந்தார்கள். புகாரி ஹதீஸ் நூலை பத்தி எங்கே தெரிஞ்சு வைத்திருந்தார்கள்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப நாங்க ரசூல் நபி தோழர்களை திட்டுகின்றோம் என்று சொல்லுவது எங்கள் மேல சொல்லக்கூடிய அபாண்டம் இல்லையா, அவதூறு இல்லையா? நாங்க என்ன செய்யறோம்? நீங்க நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றீங்க. அப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரா நபி தோழர்களான்னு வரும் பொழுது நபி தோழர்கள் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். இதைத்தானே நாங்க பிரதானமா சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதுக்காக தான் என்ன கேட்கிறோம், நபி தோழரை நீங்க பின்பற்றணும்னு சொல்றீங்கல்ல, நபி தோழர்களைத்தான் பின்பற்றினால்தான் நேரு வழின்னு சொல்றீங்கல்ல, அவங்க மார்க்கத்துக்கு முரணான பல ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறாங்க, மார்க்கத்துக்கு முரணா நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நபி தோழர்களை பின்பற்றக்கூடாது. இதுக்கு தான் சொல்றோம். நீங்க அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க இழுத்து விடுறீங்க. அப்ப இழுத்து விடும்போது நம்ம என்ன செய்யறோம்? இல்லங்க, அவர் அவங்கள பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது, அவங்க செஞ்ச தியாகமோ அவங்க செஞ்ச அர்ப்பணிப்போ அவங்களுடைய அந்த இன்வால்மெண்டோ அவங்களுடைய இறையச்சமோ அவங்களுடைய உள தூய்மை அளவுக்கோ நம்ம வர முடியாது. அதை நம்ம மறுக்கல. ஆனால் அவர்கள் செய்தது மார்க்க அடிப்படையில் அவர்களை பின்பற்றலாமா, இதுதான் கேள்வி. இதை நாம சிந்திக்கணுமா இல்லையா? எத்தனையோ நபித்தோழர்களுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணான வகையில் அமைந்திருக்கின்றது. நீங்க சொல்றீங்கல்ல, நபித்தோழர்களை எங்களை பின்பற்ற சொல்றீங்க, எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்றீங்க. நபித்தோழர்களை வேற நபித்தோழர்கள் பின்பற்றினார்களா? அதை சிந்திக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும், இந்த முடிவு எப்படிங்க, இது என்ன முடிவு எடுக்கிறது மார்க் அடிப்படையில்னு கேட்கும் பொழுது ஒரு நபித்தோழர் சொன்னதை கேட்டாங்களா, அல்லது சக நபித்தோழர்கள் சொன்னதை கேட்டாங்களா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டார்களா? சிந்திச்சு பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய செய்தி எடுங்க, திருமிதியில இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி 753வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒரு சிரியாவாசி போய் கேட்கிறாரு, தமத்து என்ற ஒரு ஹஜ் முறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்ற ஒரு ஹஜ் முறையை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். 3 விதமான ஹஜ் முறை மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அதுல ஒரு விதமானது என்ன, தமத்துனா ஜாலியா இருக்கிறது. அதாவது இஹ்ராம் கட்டி உம்ரா செய்து விட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு விட்டு துல்ஹஜ் பிற 8ஆம் நாள் மினாவிலிருந்து ஹஜ்ஜுடைய கிரைகளை செய்வதற்காக இஹ்ராம் அணிவது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இஹ்ராம்ல இல்லாம ஜாலியா இருந்து கொள்வதற்கு பேர் தான் தமத்து. இந்த தமத்து முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தமத்து முறையில் ஹஜ் செய்யலாம் என்பதை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கின்றது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தமத்து ஹஜ் செய்யறத தடை செய்து விட்டார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல போய் ஒரு சிரியாவாசி கேட்கிறாரு. யாரு? இப்னு உமர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவங்களிடத்துல போய் கேட்கிறாங்க, இப்னு உமரே,
தமத்து ஹஜ் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் பொழுது உங்க வாப்பா தமத்து ஹஜ் செய்யறது ஹராம்னு ஆக்கி வச்சிருக்காரு. இப்ப தமத்து ஹஜ் கூடுன்றீங்களா கூடாதுன்றீங்களா என்ன சொல்றீங்க அப்படின்னு யாரு கேட்கிறா? இப்னு உமர்கிட்ட போய் உங்க வாப்பா தமத்து ஹஜ்ஜை தடை செஞ்சிருக்கிறாரே, இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விய இப்ப இருக்கக்கூடிய சலஃபுகளிடத்துல சொன்னா என்ன சொல்லுவீங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டா மாற்று கருத்து இல்ல, உமர் ரலியல்லாஹு தமத்து ஹஜ் ஹராம்ட்டாரா? ஹராம் தான் என்று தானே நீங்க சொல்லுவீங்க. ஏன் உமர் ரலியல்லாஹுக்கு தெரியாததா? குலஃபாய ராஷிதீன்கள்ல ஒரு ஆள் இல்ல, நேர்வழிப்பட்ட ஹலிஃபாக்கள்ல ஒரு ஆளாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு சொல்றதுதான் கரெக்ட் என்று சொல்வீர்களா இல்லையா? ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? தமத்து ஹஜ் செய்யணுமா கூடாதான்னு கேட்கிறியா? சரி வா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, அதுல இருந்தே உனக்கு உன்னுடைய கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியை பத்தி இப்னு உமர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாப்பா அந்த விஷயத்தை செய்ய தடுக்கிறாரு. இப்ப நான் எங்க வாப்பா சொல்றதை கேட்கவா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை கேட்கவான்னு கேட்டிருக்காரு சிரியாவாசிட்ட. உடனே அந்த சிரியாவாசி சொல்றாங்க, அது எப்படி உங்க வாப்பா சொல்றதை எப்படி கேட்க முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதானே கேட்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுதான் இதுக்கும் பதில். எங்க வாப்பா சொல்றதை கேட்கக்கூடாது, தமத்து வச்சு தடை செய்ய வச்சிருக்காருன்னா எங்க வாப்பாவுடைய சொந்த கருத்து, அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் கேட்பேன் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமீதில 753 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? இதுக்கு இந்த சலஃபுகள் என்ன சொல்றீங்க? இப்ப இப்னு உமர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரா சொல்லுங்க. அப்ப எங்களெல்லாம் காஃபிர்ன்றீங்கல்ல, சஹாபியை பின்பற்றாதவர் எல்லாம் காஃபிரு, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, இவன் ஓ மூளை பெருசா இல்ல சஹாபாக்களுடைய மூளை பெருசா, சஹாபாக்களுடைய மூளையை விட உங்க மூளை பெருசா போச்சான்னு கேள்வி கேட்கிறீங்கல்ல. அப்ப என்ன சொல்ல வேண்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப இப்னு உமர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார் என்று ஃபத்வா கொடுக்க தயாரா சொல்வார்களா? அப்ப பெத்த மகனே வாப்பாவை பின்பற்ற தயார் இல்லை, நல்லா விளங்கிக்கிறீங்க. நீங்க எங்களை பின்பற்ற சொல்றீங்க. பெத்த மகனே உமர் ரலியல்லாஹுடைய பெத்த மகனே, அவங்க பெத்த மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களே தன்னுடைய வாப்பாவை பின்பற்ற மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி இருக்கும் பொழுது நீ எப்படி எங்களை திணிக்கிறீங்க? உள்ள சிந்திக்கணுமா இல்லையா? இது உமர் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசல் வர்றதற்கு அனுமதி கொடுத்தாங்க. பெண்கள் ஐவேளை தொழுகையிலையும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. எல்லாம் தெளிவா இருக்கா இல்லையா ஹதீஸ்கள்ல? ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய மனைவி என்ன செஞ்சாங்க? அவங்க பள்ளிவாசல்ல தொழுக போயிருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய மனைவிட்ட போய் கேட்டிருக்காங்க, உன்னுடைய கணவர் கடுமையான ரோசக்காரராச்சே, பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுப்பாரே, நீ என்னம்மா வந்துகிட்டு இருக்கிற, உன்னை தடுக்கலையா அவரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய மனைவி சொன்னாங்களாம், அவர் இப்படி என்னை தடுப்பாரு, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு இருக்கே அது அவரை தடுத்து விடும் அப்படின்ட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய மனைவி உமர் ரலியல்லாஹுடைய சொல்லி பேச்சு கேட்கலையே, உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு கட்டுப்படலையே, அவரையும் ஃபத்வா கொடுத்து காஃபிராக்கி விடுங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்களை மதிக்காமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழலாம் என்று சொல்லி பள்ளிவாசல்ல போய் தொழுத உமர் ரலியல்லாஹுடைய மனைவி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்னு ஃபத்வா கொடுக்க தயாரா சொல்வார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, தமத்து ஹஜ் முறை ஹராம்னு சொன்னது உமர் ரலியல்லாஹு மட்டும் சொல்லல, தடை விதிக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு தடை விதிச்சிருக்காங்க. தமத்து ஹஜ் முறைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் தடை விதித்தார்கள். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாருடைய சொல்லுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல நான் மீற மாட்டேனே, அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அனுமதி கொடுத்திருக்கும் போது நீ என்ன தடை போடுறது என்று சொல்லி நான் தமத்து ஹஜ் செய்ய போறேன் என்று இஹ்ராம் அணிந்ததாக ஆதாரபூர்வமான செய்தி இருக்கே, மறுக்க முடியுமா? அப்ப நீங்க சொல்றீங்கல்ல குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்ற வேண்டும், ஒரு குலஃபாய ராஷிதீன்கள்ல ஒருத்தவர் தமத்து ஹஜ் தடை போட்டிருக்காரு, இன்னொருத்தவர் வீம்புக்கு நான் செய்வேன் என்ன யாரு தடுப்பா பாப்பமா என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு சவால் விட்டுட்டு போனாங்களே தமத்து ஹஜ் செய்யறதுக்கு, தெளிவாக வருகின்றதே, மறுக்க முடியுமா?
புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். 1563வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே புகாரி 1569வது செய்தி எப்படி வருது? நேரா போறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்களாம். அலி ரலியல்லாஹு போய் தமத்து வச்சு தடை போட்டீங்களோ, தமத்து வச்சுக்கு தடையா போட்டிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை தடுப்பதை தவிர உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, நான் பண்ணுவேன் தமத்து வச்சு என்று சொல்லி செய்தார்களே. அப்ப இந்த சலஃபு கும்பல் அங்க இருந்தா அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை விட்டு வெளியேக்கிப்பீங்கல்ல, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப யார் இது? உஸ்மான் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதா, உமர் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதா? இப்ப தமத்து வச்சு எல்லா சலஃபுகளும் செய்றீங்க. எத்தனை ஒவ்வொரு சலஃபுகளும் தமத்து வச்சு செய்றீங்களா இல்லையா? அனுமதி கொடுத்துருக்கீங்கல்ல. அப்ப நீங்க கேவலப்படுத்துறீங்களா? அப்ப எல்லாரும் கேவலப்படுத்துறீங்களா? அப்ப நீங்க சரியான ஆட்களா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? தமத்து ஹஜ் மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டு விட்டதை டிக்ளேர் பண்ணுங்க. நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம், நீங்க உண்மையிலே சஹாபாக்களை மதிக்கிறதா நாங்க நம்புவோம். அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி தமத்து ஹஜ் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதே, அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதிக்கிறானே. அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை தூக்க தயாரா நீங்க? சொல்லுங்க பாப்போம், அல்லாஹ்வுக்கு அஞ்சி பேசுங்க. அப்ப உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வளர்ப்பீங்க, எங்களை குறை சொல்லணும், அதுதானே உங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. அப்ப தமத்து ஹஜ்ல இப்படி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒளி செய்வதற்கு தண்ணி கிடைக்கல வச்சுக்கிறேங்க. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இது பச்சை குழந்தைக்கும் தெரியும், அது நம்ம தயமம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யணும். தண்ணீர் கிடைக்காத வரை தொலைவே கூடாது அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்கா? உமர் ரலியல்லாஹு ஃபத்வா கொடுத்திருக்காங்க. தயமம் செய்வது மார்க்கத்தில் கிடையாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொலைவே கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக செய்தி இருக்கா இல்லையா? முஸ்லீம்ல 553வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு திராணி இருந்தால் சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறோம், சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றாவிட்டால் வழிகேடெல்லாம் யாரெல்லாம் சொல்கின்றீர்களோ தயமம் செய்யறது ஹராம்னு அறிவிக்கணும். இப்ப நீங்க அறிவிக்க தயாரா? எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இது சம்பந்தமா ஃபத்வாவும் கேட்கப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு பிரயாணத்தில் போகும்போது 2 பேரும் குளிப்பு கடமையாகி விட்டது. இப்ப 2 பேரும் இப்ப குளிக்கணும். குளிக்கிறதுக்கு தண்ணியை பார்க்கறாங்க, தண்ணியை காணோம். அப்ப என்ன செய்யறது? தயமம் செய்யணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? அம்மார் ஐடியா பண்றாரு. அதாவது ஒளி செய்யறதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்ய வேண்டும் இருக்கு, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாட்டா அப்ப என்ன பண்றது? தயமம் பத்தாதே, பேசாம மண்ணுல கடந்து உருண்டுருவோன்னு உருளுறாரு. கடந்து உருண்டு தொழுதுறாரு. தொழுதுட்டு 2 பேரும் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது கேட்கறான், இந்த மாதிரி யார சூழல அப்படி தண்ணி கிடைக்கல, நான் நல்லா உருண்டுட்டேன், எல்லா இடத்துலயும் மண்ணு படணும்ல, ஒளி செய்யறதுக்கு கையிலையும் மூஞ்சிலையும் அடிக்கிறான். இப்ப இந்த மாதிரி உருண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சிட்டு, ஏன்பா நீ தயமம் செஞ்சா பத்தாதா, அதுவே போதும்பான்னு சொன்னாங்கன்ட்டு தெளிவான ஹதீஸ் இருக்கு. அப்ப இத உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இல்ல நான் 2 பேரும் தானே போனோம், இந்த மாதிரி ஃபத்வா கேட்டமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஃபத்வா கொடுத்தாங்களே என்று சொல்லி அம்மார் ரலியல்லாஹு சொன்னதை உமர் ரலியல்லாஹு மறுக்கிறாங்க. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, சொல்லாத இப்படி என்று சொன்னவனையும் அப்ப அமீருல் முஃமினீனே நீங்க வேணான்னு சொன்னா நான் அறிவிக்கிறதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்ட்டாரு அவரு. பாத்துக்கிறங்க. அப்ப தயமம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் வசனம் இருக்கிறதை மறுக்க முடியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர், அவங்களிடத்திலிருந்து திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர் அவர். சரியா? அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களும் இதே மாதிரி தயமம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்யக்கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாது என்று சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த செய்தி புகாரில 346வது செய்தியாகவும் 347வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப தயமம் செய்யறது ஹராம்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு அபு மூஸா ரலியல்லாஹு போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒளி செய்யறதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழக்கூடாது, தயமம் செய்யறது, தயமம்லாம் செஞ்சுக்கிட்டு தொழக்கூடாது, தொழவே கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்ட்டாரு. உடனே அபு மூஸா என்ன செய்யறாரு? அபு மூஸா சொல்றாரு, அம்மார் ரலியல்லாஹு அறிவிச்சாரா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமம் செய்ய சொல்லி அறிவிச்சாங்கன்ட்டு அப்படின்னோனையும் உடனே சொல்றாரு, அதுதான் உமர் ரலியல்லாஹு ஏத்துக்கிறல அப்படின்ட்டாரு.
அப்ப வந்து அபு மூசா அலைஹிஸ்ஸலாம் விட மாட்டாரு. அவர் கேட்கிறாரு, சரி ஓகே, உமர் ரலியல்லாஹு அம்மாருடைய அறிவிப்பை விட்டுருவோம், அம்மாருடைய அறிவிப்பு வேணாம், அவர் ஏத்துக்கிற மாட்டேன்றீங்க, விட்டுருவோம். அல்லாஹ் அல் மாயிதா அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்துல தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தயமம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அந்த வசனத்துக்கு என்ன என்று கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை அனுமதிச்சோம்னா குளிர் அடிச்சா கூட தயமம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹராம் அப்படின்ட்டாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அப்ப வந்துகிட்டு நீங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு சலவியாவது இது வரைக்கும் வாயை திறந்தீர்களா? யாராவது இதுக்கெல்லாம் வாயை திறந்து பதில் சொன்னா மாட்டிக்கிறீங்க. அதனால தானே விவாதிக்க வர மாட்டீங்க. விவாதிக்க வாங்க, நேரா உட்கார்ந்து பேசுவோம் என்று அழைக்கின்றோமே, வந்தீர்களா? கல்லூலி மங்கனை போல வர மறுக்கின்றீர்களே. அப்ப என்ன காரணம்? இதெல்லாம் கேள்வி கேட்டா நீங்க வந்து அதெல்லாம் மறுக்க வேண்டியது வரும். அப்போ தயமம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்களேன். தயமம் செய்யறது ஹராம்னு டிக்ளேர் பண்ண தயாரா? நீங்க இப்ப தயமம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்குறீங்க. அப்ப யாரெல்லாம் தயமம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி கொடுக்குறீங்களோ அவரெல்லாம் உமர் ரலியல்லாஹு இழிவுபடுத்தி விட்டார் நாங்க சொல்லுவோம். இப்ப சொன்னா ஒத்துக்குருவீங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேவலப்படுத்தி விட்டு தான் நீங்கள் தயமம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம மார்க்கம், அதைத்தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதை போன்று நம்ம சிந்திக்க வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல சமாளிக்கிறது என்ன செய்வாங்க? பெருங்கூட்டத்துல 1-2 பேர் தப்பு செஞ்சாலும் செய்வாங்களே ஒழிய கூட்டமா தப்பு செய்ய மாட்டாங்க. இப்படி சமாளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரத்துல அவங்க மௌத்தாவே போகலன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் தானே சொல்லிச்சு. அதை எப்படி நீங்க ஒத்துக்குருவீங்க? அப்ப அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு சிங்கிள் மேன் உண்மன் ஆர்மியாக நின்று தானே ஒட்டுமொத்தமாக சகாபாக்கள் தப்பான கருத்தில் இருந்து அதை மாத்தினாங்க. அப்ப பெருவாரியான கூட்டத்தில் உள்ளவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்களே. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அலி ரலியல்லாஹு போர் புரிந்தாங்களே, எத்தனை சகாபாக்கள் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. அப்ப உங்களுடைய கழுத்துக்களை ஒருவர் வெட்டி காஃபிரா மாறிடாதீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை மீறி தங்களுக்கு மத்தியில் வெட்டிக்கிட்டு செத்தார்களே, பெருங்கூட்டம் தானே சண்டை போட்டுச்சு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு மத்தியில் போர் நடக்கலையா? அதுல 2 பக்கமும் சஹாபாக்கள் தானே இருந்தார்கள். அப்ப வந்துகிட்டு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் நேர்வழி என்று சொன்னால் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவ சொல்றீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவதனால எவ்வளவு பெரிய அது வந்து மார்க்கத்தில் வஹியை அல்லாத யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அது வழிகேட்டில் தான் நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி மறுமையில ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நான் மற்றவர்களுக்கு நீர் போட்டி கொண்டிருக்கும் பொழுது சில நபர்களை மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள், ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்குள்ள தண்ணி அருந்த விடாமல் தடுப்பார்கள். அப்ப நான் சொல்லுவேன், யாரு விரட்டுறாங்கன்னு எட்டி பார்த்தா எல்லாம் சஹாபாக்கள்ல ஒரு சிறு கூட்டம். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், இவர்களை நீங்க விரட்டாதீங்க என்று நான் அவரிடத்தில் சொல்லுவேன். அதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு பதிலளிக்கப்படும், லா தத்ரி, இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவர்கள் உங்களோட இருந்த வரைக்கும் நீங்க இந்த மார்க்கத்தில் இருந்தாங்க, நீங்க மரணித்த பிறகு என்ன செஞ்சாங்க? இவங்க தங்களுடைய குதிங்காலின் பக்கம் போய் முருத்தட்டாக மாறிவிட்டார்கள், புதிய புதிய பிதஅத்துகளை உள்ளே நுழைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில சஹாபாக்களை பற்றி அறிவிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு எந்த ஒரு சலஃபியாவது இதுவரைக்கும் வாயை திறந்து இருக்கின்றீர்களா? இதுவரைக்கும் வாயை துறக்கல. அப்ப வந்துகிட்டு 2 பாங்கு சொல்றது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உருவாக்கிய புதிய நடைமுறை. இந்த மாதிரியான பிதஅத்துகளை அவங்க உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அவங்களுடைய தியாகத்தின் காரணமா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்படிதான் நாங்க சொல்றோம். அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தை தான் கண்ணியப்படுத்துறோம். இதை சொன்னவனையும் உமர் ரலியல்லாஹு நரகவாசின்ட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நரகவாசின்ட்டாங்க, இவங்க கிளப்பி விடுவாங்க. இதையும் நம்ம சொல்லிக் கொள்கின்றோம். இது போன்ற தவறுகளை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணமாக, அவர்களுடைய உள தூய்மையின் காரணமாக, அவர்களுடைய இறையச்சத்தின் காரணமாக, அவர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இப்படித்தானே நாங்க சொல்றோம். இதுதானே கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்துறது. அப்ப நபித்தோழர்களை மதிக்கிறதுனா என்ன? நபித்தோழர்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள் அப்படி பின்பற்றதானே நபித்தோழர்களை மதிக்கிறது. அந்த மாதிரி நபித்தோழரை மதிக்கிறது தௌஹீத் ஜமாத் தான். நீங்க கிடையாது, நீங்க கேவலப்படுத்துறீங்க.
அவர்களை இழிவுபடுத்துகின்றீர்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி முத்தலாக், தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி 3 தலாக்கு, தலாக் தலாக் தலாக்குன்னு 3 சொல்லிட்டா 3மே மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு உமர் ரலியல்லாஹு தானே சொன்னது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை சொன்னாலும் ஒண்ணுதான், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எத்தனை சொன்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு துவக்க காலத்திலையும் ஆட்சியினுடைய துவக்கத்திலையும் எத்தனை தலாக்கு சொன்னாலும் 100 தலாக்கு சொன்னாலும் 1 தலாக்கு தான். அதை 3ஐயும் 3 தடவை சொன்னா 3 ஆக்கி விட்டேன் என்று சொல்லி சட்டத்தை மாத்தினது உமர் ரலியல்லாஹு செயல் தானே. அதை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப சிந்திக்க வேண்டும். வஹியை விட்டு விட்டு யார் வெளியே போறீங்களோ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க. அதுதான் யதார்த்தம். சத்திய கருத்து அந்த வஹி செய்தியை விட்டு யார் தூர போகின்றாரோ அது வழிகேடுதான் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இது நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அடிப்படை. மதுகபுல இருந்து ஏன் வெளியே வந்தோம்? 4 இமாம்கள் அவங்களுக்கு வஹி வந்துச்சான்னு கேட்டுதானே வெளியே வந்தோம். அது என்ன 4 இமாம்கள் அவங்க செஞ்ச தியாகத்தை நம்ம மதிக்கிறோம். ஹதீஸ்களை தொகுத்தது இதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் அதுக்காக அவர்களை பின்பற்ற முடியுமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப 4 மதுகபுகள் வேணாம் என்று சொல்லிட்டு 4000 சஹாபியை பின்பற்றணும்னு சொல்லி வந்தால் இது எவ்வளவு பெரிய வழிகேடு? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப வஹியை விட்டு விட்டு நீங்க போனீங்கன்னா இப்படிப்பட்ட வழிகேட்டின் பக்கம் போவீங்க என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிலைப்பாடுல யாரும் நமக்கு பதிலளிக்கவும் தயார் இல்லை. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சலபியும் பதிலளிக்க மாட்டார், பதிலளித்தது கிடையாது, இனிமேலும் பதிலளிக்க மாட்டார்கள். பதிலளிச்சா சவுதி ஜாலியாத்து சல்லி சிங்கி அடிக்கக்கூடிய வேலை அவர்கள் சீட்டு கிழிக்கப்பட்டு விடும். என்னடா சஹாபி சொன்னது மறுத்துட்டாங்களாம் அப்படின்னு எவனா போட்டு விட்டான்னா அங்கிருந்து ஏரோப்ளேன் டிக்கெட் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஊர்ல மறுபடியும் திருப்பி 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால தானே வாயை திறக்க மாட்டீங்க, அதனால தானே பதில் வர மாட்டேனுது. வெளிநாட்டு பணம் உங்களை அப்படி மறுட்டி விட்டது. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி யோசனை பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்கள் என்பதை முதல் செய்தியா சொல்லிக்கிறோம். இது ஒரு பார்ட். அடுத்து என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுத்து விட்டார்கள், இவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள், கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி கிளம்பிதான் எங்க மேல அடுத்த அவதூறு. ஆதாரபூர்வமான ஹதீஸை நாங்க மறுத்தோம், ஆதாரபூர்வமான ஹதீஸெல்லாம் நாங்க மறுக்கல. சில செய்திகள் இருக்கின்றது, அது திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடியாக மோதுது, அது ஹதீஸே இல்லைன்னு மறுத்தோம், ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இதுதான் பேசிக். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய பேசிக், ஹதீஸ் கலையில உள்ள பேசிக் இதுதான். இதை மறுக்க முடியுமா உங்களால? என்னன்னு கேட்டா, அதாவது என்னன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிங்க. உங்க என்ன நிலைப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் ஒருத்தர் அறிவிச்சுட்டாருன்னா மறு பேச்சு பேசக்கூடாதான். வாயை பொத்திக்கிட்டு அவர் புகாரி சொல்லிவிட்டாரா, பேச மாட்டேன், பொத்திக்கிட்டு அப்படியே ஏத்துக்கொண்டு போவேன்னு பேசுறாரு ஒருத்தவர். இப்படியே பேசுறாரு. விவாதத்துல ஒருத்தவர் பேசினாரா இல்லையா? பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன், அப்படியே நேரா போயிரு, நரகத்துக்கு போயிரு, வகியை விட்டுட்டு நீ போனேன்னா அதுதான் வழி உனக்கு, அப்படித்தான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நீ என்ன செய்கிறீங்க? புகாரில பதிவாயிருச்சா ஆதாரபூர்வமான செய்தி. புகாரி இமாம் என்ன அல்லாவா? அவர் என்ன எல்லாத்தையும் உள்ள ஸ்கேன் பண்ணி வச்சு பார்த்தா எடுத்தாரு? உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தாரா? சிந்திக்கணுமா இல்லையா? முஸ்லீம் இமாம் போட்டு பதிவு பண்ணது எல்லாமே ஆதாரபூர்வமான செய்தினா அவர் பலகீனம் வராதா உங்களுக்கு? சிந்திக்கணுமா இல்லையா? தாரகுத்தினி இமாம் பதில் கொடுத்திருக்காரு. புகாரில எத்தனை பலவீனமான செய்திகள் இருக்குன்னு பதிலடி கொடுத்திருக்காரு. எத்தனை எடுத்து போட்டிருக்காரு. பதில் சொல்ல முடிந்ததா? இல்லையே. அப்ப நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் புகாரில பதிவாயிட்டா புகாரிய இவங்க திருமறை குர்ஆனுக்கு மேல வச்சுக்கிட்டு தலையில தூக்கி ஆடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். சரி வா, இது குர்ஆன்ல இருக்கா? இந்த உசூலு ஹதீஸ்ல இருக்கா? இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. திருமறை குர்ஆன்லே இந்த அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆதாரபூர்வமான செய்தியை ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொன்னாலும் செய்தி தப்புனா ஏத்துக்கிறாத. குர்ஆன்ல இருக்கு இந்த அடிப்படை, மறுக்க முடியுமா? திருமறை குர்ஆன்ல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சலஃபு கும்பல் என்ன சொல்றாங்க, அதாவது எந்த ஒரு அறிவிப்பாளர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளரான்னு பார்க்கணுமா. அவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளரா இருந்தா அவர் சொன்னது உண்மைதான், அதை நான் மறுக்க மாட்டேன், இப்படிதானே சொல்றீங்க. சரி வா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அவதூறு சொல்லப்பட்ட செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு உபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு அவதூறை பரப்பி விட்டார்களா இல்லையா? அப்படி அவதூறை பரப்புனது யாரு? உங்களில் ஒரு பகுதியினர் தான் இதை நீங்கள் பரப்பினீர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில
தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னது சஹாபாக்கள்ல உள்ளவர்கள் தான். யார் சொன்னா? ஹஸ்ஸான் பின் சாபித் என்ற அந்த நபித்தோழர் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஹஸ்ஸான் பின் சாபித் என்ற நபித்தோழர். அதே மாதிரி மிஸ்தஹ் என்ற நபித்தோழர் சொன்னார். ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் உங்களுடைய பார்வையில. ஹஸ்ஸான் பின் சாபித் எப்படிப்பட்ட பலமானவர் தெரியுமா? மற்றவரெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இவர் பலவீனமானவர், இவர் பொய்யரு, இவர் இட்டு கட்டக்கூடியவர், இவர் தத்லீஸ் பண்ணக்கூடியவர்லாம் சொல்லி ஹதீஸ் காலையில் எழுதி வச்சிருக்கோம்ல. இவர் எப்படி ஹஸ்ஸான் பின் சாபித் பலமானவர்னா எப்படிப்பட்ட பலமானவர் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரே, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர். அவர் ஸ்ட்ராங்கான ஆள். எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித் அவர் ஜிப்ரீல் உன்னோடு இருக்கிறார் அப்படின்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னோடு இருக்கிறாரு, நீ எதிரிகளுக்கு பதிலடி கொடுன்னு. அந்த அளவுக்கு பலமான அறிவிப்பாளர் அவர் ஹஸ்ஸான் பின் சாபித். நல்லவே அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் பண்ணி விட்டதாக ஹஸ்ஸான் பின் சாபித் அறிவித்தது ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பு தானே உங்களுடைய பார்வையில். நீ என்ன செய்யணும் இப்ப? ஆமா உண்மைதான், ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொல்லிவிட்டாரா, பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன் சொல்லுங்க. அப்ப இப்ப திருமறை குர்ஆன் அல்லாஹ் மறுத்துட்டான்ல, இதுதான் அடிப்படை. அப்போ சொல்ற ஆள் ஆதாரபூர்வமான ஆளான்னு பார்க்காது, சொல்ற செய்தி சரியான்னு பாரு. இந்த சாதாரண ஒரு அறிவு கூட இல்லை உங்களுக்கு. நல்ல வேலைக்கு இந்த சலஃபு கும்பல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, அல்லாஹ் காப்பாத்துனா. இந்த கும்பல் அங்கே இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், சொல்லியிருப்பாங்க. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் ஹஸ்ஸான் பின் சாபித் அறிவிக்கிறாரு, மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. அப்படி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய ஹஸ்ஸான் பின் சாபித்தும் அதே மாதிரி மிஸ்தகும் இன்னொரு நபித்தோழரும், இந்த 3 நபித்தோழரும் சேர்ந்து அறிவிக்கும் பொழுது அதை மறுக்கலாமா? கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்ப நீங்க உண்மையாளர்களாக இருந்தா இப்படி நீங்க ஆதாரபூர்வமான அறிவிப்புன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு பட்டம் கட்டி விட்டுருப்பீங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரியான ஒரு செய்தி உங்கள்கிட்ட வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டு நீங்க சொல்லியிருக்க கூடாதா? இது மிகப்பெரிய அவதூறு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? இதை மறுத்திருக்க கூடாதா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டுக்கட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல இட்டுக்கட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற பேர்ல எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? திருமணம் முடித்த ஒரு அந்நிய பெண்ணு தாடி வைத்த ஒரு இளைஞருக்கு பால் கொடுக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இவரும் போய் பால் குடிச்சாராம். பால் குடிச்சவனே அவருடைய கணவனுக்கு அந்த அதிருப்தி போயிருச்சுன்னு எழுதி வைத்து இருக்கின்றீர்களா இல்லையா? இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வேலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏவுவார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாலிம் என்ற ஒரு நபரை, தாடி வைத்த நபரை, அவரை போய் பால் குடிக்க சொன்னாங்களாம் சஹலா என்ற பெண்மணி இடத்துல. அப்படி பால் குடிச்சிட்டு, அதாவது சஹலா என்ற அந்த பெண்மணி அவங்க அபூ ஹுதைஃபாவும் சஹலாவும் இந்த சாலிம் என்றவரை எடுத்து வளர்த்திருக்கிறாங்க. தாடி வச்ச நபராக இருந்திருக்கிறார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள, நம்ம பொய், இதை பொய்ன்றோம், இட்டு கட்டப்பட்டது கட்டுக்கதை என்று சொல்கின்றோம். அவர்கள் உண்மை என்று சொல்றாங்க. அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்களா, இவங்களை எடுத்து வளர்த்தாங்களாம். சாலிம் அவரும் தாடி வச்ச ஆளா பெரிய ஆளாயிட்டாரு. தாடி வளர்ற அளவுக்குன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு பாத்துக்கிறீங்க. இப்ப பாலுகுடி சட்டம் அந்த வளர்ப்பு மகன் இல்லை என்ற வசனத்தை எல்லாம் இறக்கிட்டான். இப்ப அந்நிய ஆளாயிட்டாரு. தாடி வச்ச சாலிமு வளர்த்தெடுத்த அந்த மக்களுக்கு அபூ ஹுதைஃபாவுக்கும் அதே மாதிரி சஹலா என்ற அந்த பெண்மணிக்கும் அந்நிய ஆளாயிட்டாரு. இப்ப தனியா இருக்கலாமா? சஹலாவும் சாலிமும் தனியா இருக்கலாமா? கூடாதுல. ஆனா தனியா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இதை அபூ ஹுதைஃபா பார்த்து அதிருப்தி வெளிப்படுத்துறாரு. எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவிடத்தில் அந்நியான் வர்றதை அனுமதிக்க மாட்டான். தனியா இருக்கிறத விடுவானா? அதிருப்தி வெளிப்படுத்தணும். இதை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வந்துக்கிட்டு சாலிம் தாடி வச்ச இளைஞர் ஆயிட்டாரு, அவர் இந்த மாதிரி தனியா என்னை சந்திக்கிறத என்னுடைய கணவர் விரும்பல, அதிருப்தி வெளிப்படுத்துறாரு, என்ன செய்யலாம்னு கேட்டாங்களாம். உடனே ரசூல் சொன்னாங்களாம், அர்லீஹி, அந்த சாலிமுக்கு நீ பால் கொடுத்துரு, சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கும்ல தாயிடத்துல, அந்த மாதிரி நீ பாலை கொடு. அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம் சஹலா. அதிர்ச்சி, யார சூழலா என்ன சொல்றீங்க? அவர் தாடி வச்ச இளைஞராச்சே, அவர் பெரிய ஆளாவுல இருக்காரு,
அப்படின்னு கேட்டா ரசூல் சொன்னாங்களாம், குடுமா நீ குடு, நீ குடு போத்தல புடி என்று சொல்கின்றீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை இதை விட வேற எப்படி கேவலப்படுத்த முடியும்? யூத பயலுக பண்ற வேலையில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இந்த மாதிரி பணம் எடுத்துட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தி பணம் எடுத்துட்டாங்க எல்லாம் கொதிக்குதுல. இது அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு? இதுக்கு கொதிக்க மாட்டேனுதே. ஆமா அப்படிதான் சொன்னாங்க. போய் பாலை குடிச்சாங்க. உடனே பாலை குடிச்ச செய்திய புருஷங்காரர்கிட்ட சொன்னவனையும் அபூதைபாட்ட சொன்னவனையும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் பால் குடிச்சிட்டாராம், சந்தோஷப்பட்டாராம். இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? பால் குடித்தல் என்பது 2 வருஷம் வரைக்கும் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஹவுலைனி காமிலைனி 2 ஆண்டுகள் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 25 வயசு ஆளுக்கு எப்படி பால் கொடுப்பீங்க? அது எப்படி சரியா வரும்? அதே மாதிரி பசிக்காக பால் அருந்த வேண்டும், உறிஞ்சி குடிக்க வேண்டும், பசி அடக்க வேண்டும். இப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால்குடி உறவு ஏற்படுவதற்கு உண்டான சட்டத்தை சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தில் விளையாடுறீங்களா? ஒழுக்கத்தில் விளையாடுறீங்களா? அப்ப இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தின்னு சொன்னா என்ன அதிசை மறுத்து விட்டா என்ன அதிசயம் மறுத்தான்? அதிசை இல்லைன்னு மறுக்கிறோம், கட்டுக்கதைன்னு மறுக்கிறோம். விளங்கி கொள்ளணுமா இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்களாம், இதே மாதிரிதான் எந்த ஒரு ஆம்பளைகிட்ட தனியா பேசுறதா இருந்தாலும் கூப்பிடுவாங்களாம். இங்க வாப்பா உன்னோட தனியா பேச வேண்டி இருக்கு, நீ போய் சகோதரி பிள்ளைங்கள்ட்ட போய் பால் குடிச்சிட்டு வா என்று ஒவ்வொரு ஆளையும் அனுப்பி விடுவாங்களாம். அவங்களும் போய் பால் குடிச்சிட்டு வருவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தனிமையில உட்கார்ந்து அவர்களோடு பேசுவாங்க. எழுதி வைத்திருக்கின்றீர்கள் அபூதாவூத் என்ற அந்த ஹதீஸ் நூல்ல ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த கட்டுக்கதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்க. முஃமின்களுடைய அன்னை யாருடைய பத்தினித்தனம் குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில உத்தரவாதம் வழங்கினான அந்த பத்தினி பெண் அந்நிய ஆண்கள் அனைவரையும் பால் குடிக்க அனுப்பி விட்டாங்கள் என்று நாக்கூசாம சொல்கின்றீர்களே. ஆமா, அது போய் மற்ற மனைவிமாரெல்லாம் கேட்டாங்களாம், நாங்க பொய்யின்றோம் நீங்க உண்மைன்றீங்க. மற்ற மனைவிமார்கள் போய் கேட்டாங்களாம், என்ன ஆயிஷாவே என்ன இது இந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்நிய ஆம்பளைங்க எல்லாரையும் இப்படி உன்னுடைய சகோதரி பிள்ளைங்கள்ட்ட பால் குடிக்க அனுப்பி விடுறீங்களே, அவங்க உங்கள்ட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியா என்று மற்ற மனைவிமார்கள் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ஏன் இந்த மாதிரி செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இல்லையா? சாலிம் என்ற தாடி வச்ச இளைஞனை போய் சகலா என்ற பெண்ணிடத்துல பால் குடிக்க அனுப்பி விட்டாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த மாதிரிதான் நானும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், ஓராளே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு மேல இட்டு கட்டுகின்றீர்களே. அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாம்? என்னன்னு கேட்டா ஹதீஸ்களை தூக்கி பிடிக்கிறாங்களாம். இது ஹதீஸா? இது கட்டுக்கதையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு கட்டுக்கதையில ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப வந்துகிட்டு புகாரில பதிவு செய்யப்பட்டு விட்டாலே ஆதாரபூர்வமான செய்தி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டோம், பதில காணா. அதுக்கடுத்து இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவங்களுடைய மேட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தனியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு தனியா இருக்கும்போது போவாங்க. அந்த பெண்மணி அந்நிய பெண். அந்த பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஃப்லீ ராஸஹு தலையில பேன் பார்த்து விட்டாங்க. எப்படின்னு பாருங்க. பேன் பார்த்து விடுறதுன்றது நெருக்கமாக அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்நிய ஆணாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்ற அந்த அந்நிய பெண் மத்தியில எப்படி வந்துகிட்டு அவர்களிடத்துல பேன் பார்க்க அனுமதித்திருப்பார்கள்? சிந்திக்க வேணாமா? என்னன்னு கேட்டா அது அவங்க சின்னம்மா, பால்குடி தாயார், பால்குடி சிற்றன்னை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எப்படின்னு பாருங்க, என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த யூகத்தையா கேட்டாங்க உங்கள்கிட்ட? அந்நிய பெண் என்றுதான் தெளிவா இருக்கின்றது. அவங்க சிற்றன்னையாக இருந்தால், பால்குடி தாயாராக இருந்தால் ஆதாரத்தை காட்டணும். எங்க ஆதாரம் இருக்கின்றது? அதுக்கு எங்க ஆதாரம்? உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி அந்நிய பெண்ணு. அப்ப அந்நிய பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனியா போய் தனிமையில இருந்தாங்க என்று இட்டுக்கட்டி எழுதி வைத்திருக்கின்றீர்களே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தா மூணாவது அங்கே ஷைத்தான் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்து விட்டு அவங்களே ஒரு அந்நிய பெண்ணிடத்துல தனித்து இருப்பார்களா? அவங்கள பெண் பார்க்க அனுமதிப்பார்களா? அவங்களிடத்துல நெருக்கமாக இருந்திருப்பார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? என்னன்னு சொன்னா சமாளிப்பு. என்ன சமாளிப்பு? அது சிற்றன்னைன்னு சொல்லி ஹதீஸ் கலை நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ் பின்னாடி வந்த ஹதீஸ் விரிவுரையாளர்கள் எழுதியிருக்கின்றார்களாம். ஹதீஸ் விரிவுரையாளர் எழுதியிருந்தா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த அம்மா சிற்றன்னை, பால்குடி தந்தை, பால்குடி தாய் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொன்னதாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. ஒரு ஆதாரம் என்ன செய்யறாங்க, பின்னாடி வந்த நபர்கள் எழுதியிருப்பாங்கல்ல, 800 வருஷம் கழிச்சு எழுதின ஆள்க வேற வழி இல்லாம இப்படி ஒரு அந்நிய பெண் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனித்து இருந்ததாக ஒரு செய்தி வருது. அப்ப இது என்ன, நம்ம எப்படி இதுக்கு நம்ம பதில் சொல்றது? இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்னும் பொழுது சரி சின்னம்மான்னு போட்டுக்கோ, அப்படி போட்டது தானே. அப்படி இருக்கலாம் சின்னம்மா, விவாதத்துல கேட்டமே. இது வந்து அந்நிய பெண்ணு தானே அவங்க பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எங்க வந்து சின்னம்மா பால்குடி தாயார்னு எங்க இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு எடுத்து வாசிக்கிறாங்க. சின்னம்மாவும் இருக்கலாம், பால்குடி தாயாராவும் இருக்கலாம், மாமியாவும் இருக்கலாம், சின்ன மாமியாவும் இருக்கலாம், பெரிய மாமியாவும் இருக்கலாம் போடலாம். இங்க வேலை கிடையாது. அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிற்றன்னை, பால்குடி தாயான ஆதாரத்தை காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கணும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லி இருக்கணும். 1000 வருஷம் கழிச்சு வந்தவர்கள் சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற முடியாது. நீங்க முட்டு கொடுக்கறதுக்காக நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, அதை நாங்க எப்படி ஏத்துக்கிறது? இந்த ரசாதின் ஒரு ஆள் பேசுறது கிளிப்பிங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அது போக்கிரி பைய தான் சொல்லுவான் அந்நிய பெண்ணுன்னு. யாரு போக்கிரி பைய தான் சொல்லுவானா? இந்த மாதிரி வந்துகிட்டு உம்மு ஹராம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்நிய பெண் சொல்லி போக்கிரி பையில தான் சொல்லுவாங்க. போக்கிரி பைய யாருன்னு பார்த்தா இப்னு ஹஜர் சொல்லியிருக்காரு. யாரு? இப்னு ஹஜர் அஸ்கலானி இருக்காருல்ல, பதுகுல் பாரி என்று புகாரிக்கு விரிவுரை எழுதினார்ல, ஷரஹ் எழுதினாரா இல்லையா? அந்த இப்னு ஹஜர் தான் சொல்லியிருக்காரு அந்நிய பெண்ணு, உம்மை சிற்றன்னை, பால்குடி தாயார்லாம் பல மாதிரி வருது, அதெல்லாம் நம்ப முடியாது, அதுல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அந்நிய பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அந்நிய பெண் மடியில போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க சொன்னார்ல, இவர் தான் சொல்றாரு, இப்னு ஹஜர் தான் சொல்லியிருக்காரு. நம்ம பரதேசி பையில தான் சொல்லுவாங்க, எல்லாம் கிளப்பி விடுறாங்க. யாரு? இப்னு ஹஜர் பரதேசின்னு சொல்லிட்டு போ, இப்னு ஹஜர் சொல்றதான் நாங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம், இப்படி சொல்லியிருக்காருன்னு. பல பரதேசிகள் உங்களுடைய பார்வையில பல பரதேசிகளும் பல போக்கிரிகளும் இருக்கார்கள். நீ ஹதீஸ் விரிவு நூலை எடுத்து படிச்சு பார்த்தா அவ்வளவு பேர் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அப்ப இப்னு ஹஜர்ட்ட இது கேட்கப்படுது இதை பத்தி. அதுக்கு இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு, அது என்னிடத்துல இதுக்கு சரியான பதில் என்ன, அந்நிய பெண் தான். அந்த அந்நிய பெண்ணுடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்ததும் மேல சாஞ்சிருந்ததும் பேன் பார்க்க விட்டதும் இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்துல இதற்குண்டான அழகான பதில் என்னன்னா, இப்படி ஒரு அந்நிய பெண்ணான இருந்த உம்மு ஹராம் என்ற அவங்க இந்த பெண்ணுடைய மடியில மட்டும் படுப்பதற்கு அல்லாஹ் சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கான்னு போட்டு விட்டாரு. அவ்வளவுதான். இதுதான் அவர் சொன்ன விளக்கம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு சொன்ன விளக்கம் என்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னான சிறப்பு அந்தஸ்து. அது எப்படி அந்நிய பெண் இடத்துல மடியில போய் படுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் எப்படி அல்லாஹ் சிறப்பு அந்தஸ்து கொடுப்பான்? சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம கஃபன் துணி புகழ் ரசாதி இருக்காருல்ல, தலையில கட்டி இருக்கிறது வந்து தலப்பா கிடையாது, கஃபன் துணியோட அலைவார்ல, எந்த நேரமும் எப்ப வேணாலும் மூத்து ஒரு படக்குன்னு விரிச்சிருவாரு. அந்த கஃபன் துணி அஜரத்து சொல்றாரு, இந்த மாதிரி மட்டும் எப்படியா அவங்க மட்டும் அந்நிய பெண்ணுன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் நூல்ல இருந்து ஹதீஸ் விரிவுரையாளர்கள் யாராவது ஒரு ஆளு இந்த மாதிரி வந்து உம்மு ஹராம் அவர்கள் அந்நிய பெண்ணுன்னு சொன்னதாக ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டு பார்ப்போம் பேசுறாருங்க. எவ்வளவு பெரிய பொய் புழுகு மூட்டைன்னு பாருங்க. இப்படி நீங்கள் காட்டி விட்டீர்களே ஆனால் நான் என்ன செய்வேன், போக்கிரிப்பை தான் இப்படி சொல்லுவான், போக்கிரிப்பை தான் இப்படி எழுதி வச்சிருக்கான். ஒரு ஆதாரம் இப்படி வந்து ஹதீஸ்களை நூல்கள்ல விரிவுரையாளர்கள் அந்நிய பெண் உம்மு ஹராம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணுன்னு எழுதினதை நீங்க காட்டி விடுவீர்களே ஆனால் 100 பேரை கூட்டிட்டு வந்து தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்துடுறாராம். யாருடா உனக்கு அந்நிய பெண்ணு சொன்னது? சொல்லணுமா இல்லையா? நீ அந்நிய பெண்ணு சொல்றீல, நீ அந்நிய பெண்ணு எந்த கிதாபிலையாவது எழுதுன நம்பகமான எவனாவது ஒன்னே மாதிரி போக்கிரிப்பை எழுதி வச்சிருப்பான். அந்நிய பெண்ணு ஹதீசுக்கரா வல்லுநர்கள் எழுதிய விரிவுரைகளில் இருக்குமே. ஆனா நல்லா கேளுங்க, ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துடுறேன். நல்லா கேளுங்க, ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துடுறேன். எப்படின்னு பாருங்க. இப்படியே சவால் விடுறாரு. இப்னு ஹஜர் நான் எழுதுறத நான் காட்டுறேன்றாரு. முதல்ல இப்னு ஹஜர் எழுதுனா அவங்க காட்டுவாங்களாம், அந்நிய பெண் இல்லைன்னு. எங்க அந்நிய பெண் இல்லைன்னு எங்க எழுதியிருக்காரு? அது மடியில படுத்தாங்க, மேல சாஞ்சாங்க, உரசுனாங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு இது அந்நிய பெண் தான், அந்நிய பெண்ணுடைய மடியில படுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு தகுதி சிறப்பு அந்தஸ்துல எழுதியிருக்காரு இப்னு ஹஜர். எடுத்து காட்டுறோம்ல, இருக்கல மறுக்க முடியுமா? 100 பேரோட நீங்க வாங்க வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்க வந்து அடப்பு போடுறதுக்கு ஐடியா போடுறாருன்னு தெரியல.
சரியா? இங்கே வருமானம் மொத்தத்துக்கு வந்துக்கிட்டு இப்போ போட்டு கீழே கிழிச்சதுக்கு அப்புறம் வருமானம் குறைஞ்சி போச்சுல டோட்டலா. பயானு கூப்பிட்றதெல்லாம் நிப்பாடி விட்டாங்களா, போயா நீ வந்துட்டு கேவலப்படுத்துறாங்க கிளிப்பிங்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருமானம் குறைஞ்சிச்சு ஐடியா பண்ணுறாருன்னு தெரியல, தவிஜ மாத்திரம் சேர்ந்துடுறேன் அப்படின்றாரு. அப்போ உங்களை மாதிரி அடப்பு பாட்டிகள்லாம் இங்கே வந்தால் உருப்படாது. சரியா? உள தூய்மையோடு திருந்தி வாங்க. உங்களை கூப்பிடுறோம், உறுப்பினராக நீங்கள் சேர்த்துக்கிறோம், எங்கள் உறுப்பினராக நீங்கள் தொடரலாம் என்பதை கஃபன் துணி புகழ் அவர்களுக்கு நம்ம இங்கே பதிலாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்போ என்னன்னு பார்த்தா அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு வேற கிளப்பி விட்டாங்க. கார்ட்டூன் போட்டு விட்டார்கள் பார்த்தீர்களா, உம்மராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் உம்மராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தினோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இல்லைன்றோம். அது அப்புறம் எப்படி அது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துறதாகும்? இருந்தாலும் அந்த கார்ட்டூனை போட்டவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரூஃப் பார்க்கறது டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்த்து விட்டு அந்த டிசைனிங்கை வேற ஒரு பொறுப்பாளர் தான் செய்கிறார். துணை ஆசிரியராக இருந்த ஏகத்துவம் இப்ராஹிம் அவர்கள் தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான அந்த படங்களை போடக்கூடியது அவருடைய பொறுப்பு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த கார்ட்டூனை வச்சுட்டாரா, உடனே கிளம்பிட்டாங்க. பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி விட்டார்கள். நீயா கண்டுபிடிச்ச? நாங்கள் அது வந்த அன்னைக்கே நாங்கள் என்ன செஞ்சோம், அன்னைக்கு பிரிண்டை வந்த உடனே பார்த்து மாநில நிர்வாகிகளை பார்த்து, ஆஹா இது கார்ட்டூன் வந்திருக்கே, இது சரியில்லையே என்று சொல்லி அவரிடத்துல விளக்கம் கேட்கும் பொழுது, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு நம்ம மறுக்கிறோம், அப்புறம் எப்படி அதனாலதான் போட்டு விட்டேன்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தப்பு. ஏன்னா இந்த ஹதீஸை உண்மைன்னு நம்பக்கூடியவர்கள் அவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது இது உண்மைன்னு சொல்லுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்ட்டூன் போட்டதா தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி என்னைக்கு அது பிரிண்ட் ஆகி வந்துச்சோ அன்றைக்கே அனைத்து புத்தகங்களையும் வாபஸ் வாங்கி வேற ஒரு பிரிண்டிங் அடிச்சு வேற ஒரு போட்டோவை போட்டு வேற ஒரு இயற்கை காட்சி மாதிரி ஒரு படத்தை போட்டு அம்புட்டையும் வாபஸ் வாங்கிட்டோம். சில சந்தாதாரருக்கு போயிருந்துச்சு, அதையும் மாவட்டங்கள்ல சொல்லி வாபஸ் வாங்கிட்டோம். அதுல எவனோ கள்ளப்பை ஒருத்தையும் போட்டோ எடுத்திருப்பான் போல, அதை இப்ப 6 மாசம் கழிச்சு இப்ப அனுப்பி விட்டு, பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி விட்டார்கள். நீயா கண்டுபிடிச்ச? நாங்க கண்டுபிடிச்சு அவர் மேல் நடவடிக்கையும் எடுத்தோம். அவர் மேல் இந்த மாதிரி நீங்க இப்படி கார்ட்டூனை வெளியிட்டதுனால உங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி நடவடிக்கையும் எடுத்து அந்த நடவடிக்கைக்கு உண்டான அறிவிப்பையும் அடுத்த மாத ஏகத்துவ இதழில் போட்டு ஜனவரி மாசம் வந்ததுக்கு ஜூன் மாசத்துல உட்கார்ந்துக்கிட்டு கார்ட்டூன் போட்டு விட்டார்கள். காந்தி தாத்தா செத்து விட்டாரா, எப்பே செத்தார், சுட்டுட்டார்களா என்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களே அதை வாபஸ் வாங்கி மறுநாளே என்ன செஞ்சிட்டோம், தௌஹீத் ஜமாத் ஃபேஸ்புக் பேஜில் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சு போட்டிருக்கிறோம். மாநில தலைவருடைய பேர்ல இந்த மாதிரி நாங்கள் தெரியாம இப்படி ஒரு கார்ட்டூன் வெளியாகி விட்டது, அனைத்தையும் வாபஸ் வாங்கி விட்டோம் என்று மன்னிப்பு கேட்டு செய்தி போட்ட பிறகும் மன்னிப்பு கேட்டாச்சு, வாபஸ் வாங்கியாச்சு, வேற பிரிண்டிங் போட்டாச்சு, அதை அனுப்பியாச்சு, அறிவிப்பும் போட்டாச்சு, நடவடிக்கையும் எடுத்தாச்சு, நடவடிக்கை எடுத்த அறிவிப்பையும் வெளியிட்டாச்சு. இதுக்கு மேல என்னத்தை செய்ய சொல்றீங்க? இப்ப என்னன்னு கேட்டா அதுல சையத் இப்ராஹிம் வந்துருச்சான், அந்த கட்டுரையில பிடிச்சிட்டாங்க. பார்த்தீர்களா, ஏன்னா சையத் இப்ராஹிம் உலகத்திலே ஒரு சையத் இப்ராஹிம் தான் இருக்காங்களா? நம்ம எழுதின கட்டுரையில அது வந்துருச்சான். சையத் இப்ராஹிம் கொல்லப்பட வேண்டியவன், பத்துவாலாம் கொடுக்குறான், கொல்லுவது வாஜிபா. நீ என்னத்தை எனக்கு அனுப்பியிருந்தாங்க, முஸ்தபன் அனுப்பி விட்டேன், விரும்பத்தக்கதுன்னு போட்டுக்கோ, எப்படினாலும் போட்டுக்கோ, போ, பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னா தனி மனிதர்கள் மேல கொண்ட காழ்ப்புணர்வு. சரி, நாங்க கேட்கிறோம், நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களா இருந்தா கார்ட்டூன் போட்டது தப்பு, அதை நாம வாபஸ் வாங்கி விட்டோம். மடியில படுத்துருந்தோமா கொதிக்குத, உண்மையிலே அந்த மாதிரி மடியில படுத்து கிடந்ததாக இப்னு ஹஜர் சொன்னாரு, அவரை காஃபிர்னு பத்துவா கொடுப்பீங்களா? பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்னு ஹஜர் காஃபிர் ஆயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்னு ஹஜர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபாசமா சித்தரிச்சிட்டாரு, சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவீர்களா? இத பொய்ன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம காஃபிரான், நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறோமா? இப்படி உம்மு ஹராம் என்ற பெண்மணியினரோடு தனியாக இருந்தது பொய்ன்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம காஃபிராங்க. இது உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் தக்குவாதாரியலாம், இதை உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாம், ஹதீஸ்களை பாதுகாக்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர கண்ணியத்தை பேணுவதாக படம் காட்டுகின்றீர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தீங்களா? அப்போ இது கேட்கிறோம், விவாதத்திலையும் கேட்டோம். இப்னு ஹஜர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராமுடைய மடியில படுத்து கிடந்ததாக இப்னு ஹஜர் எழுதியிருக்காரு, உரசனதா எழுதியிருக்காரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் உண்டான சிறப்பு தகுதின்னு சொல்றாரு.
இவரை காஃபிர்னு அறிவிப்பீங்களான்னு கேள்வி கேட்டா அந்த கபூர் வணங்கிகள் சொன்னார்கள், அதெல்லாம் நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அவரை காஃபிர்லாம் சொல்ல மாட்டோம், உங்களைத்தான் காஃபிர்னு சொல்லுவோம் அப்படின்னா. எங்களை எங்க காஃபின்னு சொல்றீங்க? அவர் இப்படி ஆபாசமா சித்தரிச்சதா சொன்னீங்களே, அவர் தானே சொல்லியிருக்காரு இப்படி, அப்ப அவரை காஃபின்னு சொல்லுங்க. அவரை காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்? அவர் அது உண்மை என்று சொல்கிறார், நீங்கள் இது பொய் என்று சொல்கிறீர்கள். அப்படி மடியில படுத்து கிடந்தது உண்மை என்று அவர் சொல்வதால் அவர் முஸ்லீம், நீங்க அதை பொய்ன்றீங்கல்ல, அதனால நீங்க காஃபிர். எப்படிப்பட்ட அறிவாளிகள் பாருங்க. ஒரு அநியாயம் பண்ணி இப்படி ஒரு தப்பான ஒரு வழியில போயிட்டாங்கன்னு சொல்றது அவதூறுன்னு சொன்னா, அது உண்மைன்னு சொல்றதுனால அவர் முஸ்லீம், நீ பொய்ன்னு சொல்றையில மறுக்கிறையில நீ காஃபிரு என்று தான் இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்ப இந்த உம்மு ஹராமுடைய விஷயம் விளங்கிருச்சா இல்லையா? அந்த அந்நிய பெண்ணு சிற்றன்னை என்று வருவதெல்லாம் இவருடைய கட்டுக்கதை. அதுவும் கூட ஏன் சிற்றன்னு சொன்னீங்க? அல்லாஹ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருந்ததா வருது. இதுக்கு இப்ப நம்ம முட்டு கொடுக்க முடியாது. இப்ப முட்டு கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யறது? சிற்றன்னைன்னு போட்டு விடுன்னு தானே அந்த உருத்தல் இருந்ததுனால சிற்றன்னைன்னு எழுதுனீங்க. என்னன்னு கேட்டா அதுக்கு அந்த ஹதீஸ்லயே ஆதாரம் இருக்கான். சிற்றன்னைன்றதுக்கு ஹதீஸ்லயே ஆதாரம் இருக்கான். என்ன ஆதாரம்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் மேல சாயிறாங்க, அவங்கள பெண் பார்க்க விடுறாங்கன்னா அந்நிய பெண்ணை பெண் பார்க்க விடுவாங்களா? அப்ப அந்நிய பெண்ணான அவங்கள பெண் பார்க்க விட மாட்டாங்கல்ல. அதுல இருந்தே தெரியுது அவர்கள் சிற்றன்னை என்று. எப்படின்னு பாருங்க. அந்த அந்த செய்தி தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தையும் கொலை பண்ணல, என்ன ஆதாரம்? கொலை பண்ணவனே சொன்னான் நான் கொலை பண்ணலன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, எது கட்டுக்கதைன்னு சொல்றோமோ அதையே அது ஆதாரமாக எப்படின்னு பாருங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அது எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்ப இந்த மாதிரி உம்மு ஹராம் மேட்டர்ல இப்படி இவர்கள் பொய் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் குறித்து ஒரு செய்தி இடம்பெறுகிறது. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரெண்டு செய்தி வருது. இந்த ரெண்டு செய்தியில அதாவது இஹ்ராம் அணிந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்சாங்கன்னு ஒரு செய்தி வருது. இது எதுல வருது? ஆதாரபூர்வமான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில திருமணம் முடித்தார்கள் என்பதை ஏத்துக்கிறல. யார் ஏத்துக்கிறல? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஏத்துக்கிறல, அது பொய்ன்றாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைய இஹ்ராம் அணியாத நிலையில தான் என்னைய திருமணம் முடிச்சாங்க என்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி தெளிவாக 4259 5114 புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹை திருமணம் முடிச்சாங்க. புகாரில 1837. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, இஹ்ராம் அணிந்த நிலையில கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஹராமு. முஸ்லிம்ல 2522. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க இஹ்ராம் அணிந்த நிலையில கல்யாணம் பண்ணாதீங்க, அது ஹராம்னு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு. சம்பந்தப்பட்ட மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இஹ்ராம் அணியாத நிலையில தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப எதை ஏத்துக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்லணும். இப்ப எல்லாமே ஆதாரபூர்வமான செய்தி தான். இப்ப நீங்க இப்னு அப்பாஸ் தப்பா சொல்லுவாரா, இப்னு அப்பாஸ் சொல்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவதூறு சொன்ன மாதிரி ஆயிரும். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட ஆளே மறுக்கிறாங்களே, ஆதாரபூர்வமான செய்தி தானே. நீங்க தான் ஆதாரபூர்வமானது பதிவு செய்யப்பட்டு விட்டால் எதுவுமே பேச மாட்டீங்களே, அப்படியே பின்பற்றி போயிட்டே இருப்பீங்களே. இப்ப சொல்லுங்க பாப்போம், பதில் சொல்ல முடியுமா? அப்ப இது நீங்க எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா சிந்தனா சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சிந்திச்சு பாருங்க. குரங்கு உபச்சாரம் பண்ணதாகவும் உபச்சாரம் பண்ண குரங்க கல்லெறிஞ்சு கொண்டதாகவும் புகாரில் ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? கேள்வி கேட்டமே பதில் சொன்னீங்களா? எந்த ஒரு சலபியாவது பதில் சொன்னாரா? இதுவரைக்கும் சொன்னாரா? அதாவது உபச்சாரம் செய்த குரங்கை மற்ற குரங்குகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கல்லால் எரிஞ்சதான், அதோடு சேர்ந்து நானும் கல்லால் எரிந்து கொண்டேன். கல்லால் எரிஞ்சு கொள்றது யாரு மேல கடமை? அதாவது விபச்சாரத்துக்கு 2 விதமான தண்டனை இருக்குங்க. திருமணம் முடிச்சவன் விபச்சாரம் பண்ணா கல்லால் எரிஞ்சு கொள்ளணும். திருமணம் முடிக்காத ஆள் விபச்சாரம் பண்ணா 100 கசையடி. இப்ப இந்த குரங்க கல்லால் எரிஞ்சு கொண்டிருக்காங்கன்னா இந்த குரங்கு கல்யாணம் முடிச்ச குரங்கா கல்யாணம் முடிக்காத குரங்கா? கல்யாணம் முடிச்ச குரங்கு.
அப்ப கல்யாணம் முடிச்ச குரங்க கல்லால் எறிஞ்சு கொண்டாங்கன்னு ஹதீஸ் வந்துச்சுன்னா, இது அறியாமை காலத்துல நடந்ததுன்னு வந்தாலும் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க புகாரி இமாம் அவர்கள். அப்ப நீங்க இந்த செய்திக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அப்ப குரங்கு கல்யாணம் முடிச்சிச்சு, புருஷன் குரங்கு எங்க? அப்ப பொம்பளை குரங்க மட்டும் அடிச்சிருக்கீங்க. அது விபச்சாரம் பண்ண இன்னொரு விபச்சாரம் பண்ண குரங்கு எங்க? அப்ப குரங்குக்கு மத்தியில கல்யாணம் இருக்கா? அதுக்கு சட்டத்திட்டம் இருக்கா? அதுக்கு ரஜ்ம் இருக்கா? அது எப்படி கல்யாணம் பண்ணும்? விட்டா குரங்கு மகர் கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போல, விட்டா குரங்கு வலிமா போட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க அப்போ. என்ன புகாரியில் பதிவு பண்ணால் நான் பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன் அப்படி சொல்லுங்களேன், சொல்லுவீர்களா? அப்ப ஏன் இந்த பேச்சு? சகுனம் என்பது உண்டுன்னு புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. சகுனம் பார்க்கிறது ஷிர்க் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள். அப்ப சகுனம் பார்க்கிறது ஷிர்க் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு 3 விஷயத்துல சகுனம் பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்ப இந்த செய்தியை பத்தி கேட்கிறோம். சகுனம் பார்க்கிறது கூடும்னு இருக்கே, குதிரை, கால், வீடு, பெண்ணு 3 விஷயத்திலையும் பீடு இருக்கான். இந்த கல்யாணம் பண்ண இந்த பொம்பளை வந்தா பீடையாகி போச்சு என்று சொல்வது மார்க்கத்தில் கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எழுதி வைத்திருக்கின்றீர்கள். மறுக்க முடியுமா? புகாரில இருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி தானே. சொல்லுங்க அப்போ. என்னன்னு கேட்டா, அது சாதுனா என்ன? அது ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு எதிராக வருதுல்ல. சவுனம் கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு, அதுக்கு நேர்முரணா இருக்கிறதுனால இது பொய். இதைத்தானே நாங்க இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சாதுன்னு மட்டும் மறுப்பாகலாம். ஒரு ஹதீஸுக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் மாற்றமா வந்தா பொய்யின்றுவாங்களாம். திருமறை குர்ஆனுக்கு முரணா வந்தா ஏத்துக்கணும், அது ஏத்துக்கணும், பிரச்சனை இல்லை, அதை நாங்க ஏத்துக்கணும். என்ன பேச்சு இது? ஹதீஸ் கலையில இருக்குல்ல, அல்லாவும் குர்ஆன்ல ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொன்னாலும் தப்பான செய்தியா இருந்தா மறுக்கணும்னு அல்லாவும் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அழகான வழிமுறையை சொல்லி இருக்கிறாங்க. என்னை பற்றி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வரும் பொழுது அந்த செய்தியை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு வெறுப்பாகுது, உங்களுடைய தோல் அதை வெறுக்குது, உங்களுடைய மயிர் கால்கள் அதை வெறுக்குது, நீங்க அதை விட்டு மிரண்டு ஓடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்க கேட்டீர்களே, ஆனால் அதை விட்டு நீங்க ஓடுனீங்கன்னா உங்களை விட நான் தான் ஓடுவதற்கு முதல்ல தகுதியானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான அளவுகளை அருமையா சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுனம் பார்த்து சிறுக்கு வைக்க சொன்னாங்கன்னு சொல்றத உங்க தோல் ஏத்துக்கிறதா? உங்க உடல் ஏத்துக்கொள்ளுதா? உங்க உள்ளம் ஏத்துக்கொள்ளுதா? உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க அப்போ. அப்ப சிறுக்கு வைக்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அது பொய். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அப்ப நாங்கள் இதை வந்துகிட்டு சொல்லும் பொழுது நாங்க காஃபிர் ஆயிடுறோம். நீங்க இறைச்சத்தினுடைய தக்வாதாரிகளாக ரொம்ப உயர்ந்து ஹதீஸ்களை தூக்கி பிடிக்கிறோம், ஹதீஸ்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறீங்க. இதுதான் யதார்த்தமான நிலைமை. கடைசியா இறுதியா வருவோம். இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இந்த சத்திய கருத்துக்களுக்கு பதிலளிக்க திராணி இல்லைங்க. திராணி இல்லாம என்ன செய்யறாங்க? இத பத்தி போட்டு விடுற வேலை. என்ன வேலை? சவுதி ஜாலியாத்துல போய் இவங்க ஹதீஸ்களை மறுக்கிறாங்க, இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள். இந்த பாருங்க, பிஜே ஒரு தர்ஜுமா வெளியிட்டு இருக்காரு, இதை நான் ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லிட்டு உருதவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் பேர் என்னன்னு தெரியல, யாரோ ஒரு ஆள் அந்த சவுதி ஜாலியாத்துல வேலை பார்க்கிற ஆள் தான், யாருன்னு தெரியல, பேர் தெரியல. ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு, நான் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பிட்டை போட்டு விட்டு இவர் அப்படி மறைத்திருக்காரு, இப்படி மறைத்திருக்காரு, கடை வச்சிருக்காரு. கடை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ண வந்தார், மறுபடியும் கடை வைக்க போனார். இதுதான் ஆய்வு பண்ற லட்சணமா? நீனு பிஜேவை பத்தி எழுதுறாங்களாம், கடை வச்சிருக்கிறாரு, ஆய்வு பண்ணார், மறுபடியும் கடை வைக்க போயிட்டாரு என்று சொல்லி நல்லா ஏத்தி விட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணாங்களா? அவங்க வாங்கி பார்த்துருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கே நிறைய, பரவாயில்லையே, நல்ல ஒரு ஆய்வாளராக இருக்காரு அப்படின்னு சொன்னவனையும், ஆஹா என்னடா இது, நம்ம ஒரு திட்டம் போட்டு பிஜேவை காஃபின்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட கொண்டு சப்மிட் பண்ணி கொடுத்தா கடைசியில் ரூட்டு மாறி போச்சுன்னு கேவலப்பட்டு, அல்ல எப்படிப்பட்ட கேவலத்தை ஏற்படுத்தினா? இதுக்கு முன்னாடி இந்த வேலையை தானே பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி இதே முபாரக் மதனி இதே ஜாலியாத்துல வேலை செய்த அந்த பக்கி என்று பேர்ல பல பேர் இருந்து கொண்டு இப்படித்தானே தலைமை முஃப்திட்ட போட்டு கொடுத்தீங்க. பிஜன் ஒருத்தவர் இருக்காரு தமிழகத்துல, அவர் ஹதீஸ்ல மறுக்கிறாரு, சூனியம் இல்லைன்றாரு. அதே மாதிரி சாலிம் பால்குடி செய்தியை மறுக்கிறாரு. அவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு என்று சொல்லி ஏராளமான பிட்டுகளை போட்டு அவரை பத்தி ஃபத்வா, தப்பான ஃபத்வா வாங்குவதற்காக கொண்டு போய் தலைமை முஃப்திட்ட கொடுத்திருக்காங்க. கொடுமையை பாருங்க.
அவர் வாங்கி பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல கருத்துக்களை நிறைய சொல்றாரே அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இந்த பீஜன்றவரை வந்து இங்கே சவுதி அரேபியாவுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே கடிதம் கொடுத்த. யாரு பிஜேவை பத்தி எவன் போட்டு கொடுத்தானோ அவர்கிட்டயே கடிதம். சவுதி அரேபியா அரசாங்கத்தினுடைய லெட்டர் படலையே சவுதி அரசாங்கமே என்ன செய்யுது, பிஜேவை சிறப்பு விருந்தினரா நீங்க ஹஜ் செய்ய வாங்க, வந்துட்டு நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம்னு ஒரு கடிதத்தை எழுதி எந்த கம்ப்ளைண்ட் கடிதம் கொடுத்தார்களோ அதுல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இங்க பாருங்க, இது பிஜேவுக்கு உண்டான அழைப்பு கடிதம், இது வந்து நீங்க எழுதின கம்ப்ளைண்ட் காப்பி, இதையும் அவர்கிட்ட கொடுக்கணும், அழைப்பு கடிதத்தையும் கரெக்டா கொடுத்துடணும். பிச்சு புடுவேன் பிச்சுட்டான். கடைசியில் என்ன, பிஜேக்கு போன் அடிச்சிருக்காரு. யார், நம்ம முபாரக் மதனி தான். அவரும் போன் அடிச்சு, ஷேக் இந்த மாதிரி வந்துகிட்டு உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு, எனக்கு ஏன் கடிதம் கொடுக்குறீங்க, இல்லை ஜாலியா சவுதியில இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் கடிதத்தை பார்த்தா இவங்க பிஜே போட்டு கொடுத்து என்னென்னலாம் எழுதுனா அந்த கடிதமும் வருது. பிஜே உண்டான அழைப்பு கடிதம் வந்துச்சா இல்லையா? நீங்க நினைச்சீங்க எப்படியாவது வந்துகிட்டு மட்டம் தட்டி விட்டு ஆளை வந்து காபீர் பத்துவா கொடுத்து ஹதீஸ்களை மறுக்கிறாரு, சஹாபாக்களை இழிவுபடுத்துறான்னு சொல்லி போடலான்னு எக்ஸ்ட்ரா 4 பிட்டை சேர்த்து போட்டு விட்ட. அல்லாஹ் என்ன செஞ்சா, நீ எழுதின கம்ப்ளைண்ட உன் கையில இருந்தே அல்லாஹ் அவருடைய கையில வர வச்சானா, சிறப்பு விருந்தினரை அழைக்க வச்சானா. அந்த நேரம் பார்த்து இந்த ஜனவரி 29 பேரணி இருந்ததுனால, குடந்தை பேரணி, கும்பகோணம் பேரணி, அது அந்த டைம் பிளஸ் ஹஜ் பெருநாளுடைய நேரமா இருந்ததுனால அந்த பேரணியை விட்டு விட்டு வர முடியாதுன்றதுனால இன்னொரு ஒரு நாள் நான் வர்றேன்னு சொல்லி கடிதம் எழுதினார் சகோதரர் பிஜே அவர்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் இல்ல. இதுதானே யதார்த்தம். அப்ப நீங்க போட்ட அந்த திட்டம் எப்படி அல்லாஹ் வந்து சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் என்ற அடிப்படையில் அதை அல்லாஹ் முறியடித்தானோ அந்த மாதிரிதான் இப்போ நீங்க சப்மிட் பண்ணவனையும் எல்லாம் வந்துகிட்டு பரவாயில்லையே நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னவனையும் பொறுக்காம என்ன கிளம்பிட்டீங்க. அதுல சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்துல சொல்லப்படல, இந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டுச்சு. அவர் வந்துகிட்டு வேற அவர் அறிஞர்லாம் சொல்லல, ஷேகுன்னு சொன்னாரா, நாங்க எழுதி கொடுத்தோம் ஷேகுன்னு, அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரு, அவரை பத்தி நான் அப்படி பேசல இப்படி பேசல என்று சொல்லி அலறி அடித்து கொண்டு கடைசியில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் பிஜே வந்து அவரு ஆய்வு பண்ற இதுல எல்லாம் இல்ல, அவர் கடை வச்சிருந்த எந்த ஒரு பேசிக் இல்லாம வந்தவராம். யாரு, பிஜே. நீங்க மட்டும் பிறக்கிறப்ப தௌஹீதோட வாயில தௌஹீத வச்சுக்கிட்டே பிறந்தீங்களோ, நீங்க ஆய்வு பண்ற அந்த 2 கையிலையும், ஒரு கையில புகாரி ஒரு கையில முஸ்லீமோட தான் நீங்க வெளியே வந்தீங்களா? அப்ப என்னங்க குவான்னு குழந்தை கத்துதே, கையில என்னங்க கையில வச்சிருக்கு, அதுவா, அது ஒரு கையில இப்னு கசீரும் இன்னொரு கையில வந்துகிட்டு புகாரி முஸ்லீம் சரகு ஃபதுகுல் பாரியோட பிறந்திருக்கு என்றா நீங்க பிறந்த. எல்லாரும் அப்படித்தானே பிறந்துட்டு அதுக்கப்புறம் தானே ஆய்வாளர்களா மாறி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வேணா. இந்த மாதிரி வந்துகிட்டு அவர் வந்துகிட்டு கடை வச்சிருந்தாராம், அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணாராம். பேசிக் இல்லையா ஆய்வு பண்றதுக்கு, அறிவு இருந்தா பத்தாது. திருமறை குர்ஆனுடைய அந்த விஷயங்களை வந்து விளங்கிக் கொள்வதற்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தா விளங்கிடுவாங்க. இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம யார் என்னத்தை சொன்னாலும் எங்களுக்கு எது தேவையாது, என்னமோ சவுதி ஜாலியாத்துல நல்லதுன்னு சொல்லிட்டா நாங்க உடனே பாத்தீங்களா எங்களுக்கு எப்படி என்று சொல்லி நாங்க அதை எதிர்பார்க்கின்றோமா? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. படைச்ச ரப்பிடத்தில் எங்களுக்கு கண்ணியம் கிடைத்தால் போதும், படைத்த ரப்பிடத்தில் எங்களுக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று இருக்கக்கூடிய கூட்டம் வெளிநாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய விருதுகளை வாங்கக்கூடாது என்று சொல்லி நாங்க அதை நிலைப்பாடாக வைத்திருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்க மக்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பக்கூடிய பொருளாதாரத்தை வாங்குவோமே ஒழிய நிறுவனங்களோ அரசாங்கத்திடம் இருந்தோ வாங்கினால் அவர்களுக்கு வாலாட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டக்கூடிய நிலையில நாங்கள் இல்ல. எங்களுக்கு கொள்கை முக்கியம், அந்த கொள்கைக்காக வாழக்கூடிய கூட்டம் நாங்க. அப்படின்னும் பொழுது இங்க சவுதி ஜாலியா படிச்சுட்டு நல்ல பிஜே நல்லறிஞர் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாங்க விருது வாங்குவோமா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாரத ரத்னாவை பத்தி பிஜேட்ட கேட்டாங்க, கேள்வி பதில வந்திருந்துச்சு. என்ன, உங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரே வரியில தான் பதில் சொல்லியிருந்தார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதை விட்டோம். இதுதான் பதில். ஏன், நாங்க இந்த விருதுக்காக அலையக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களோ? சவுதி ஜாலியாத்துல போற எலும்பு துண்டுக்கு வாலாட்டிக்கிட்டு என்னவெல்லாம் அவர்கள் சொல்கின்றார்களோ ஆமா இல்ல இல்ல இப்படிலாம் ஆட்டம் போடக்கூடிய தலையாட்டக்கூடிய கூட்டமானாங்க. அப்படிலாம் கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, அது வழிகேடுனா எங்கேயும் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, சூழ்ச்சி.
இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா திட்டுவாங்கல்ல என்ற அடிப்படையில் இப்படி நீங்க செஞ்சீங்க, அது உங்களுடைய அந்த முயற்சி பலனிக்கவில்லை. அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பாத்தீங்களா? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த சஹாபாக்கள் அவங்க அவ்வளவு உறுதிப்பாடோடு இருந்து அவங்கள கெடுத்து நாசமாக்கலாம், அவங்கள எப்படியாவது இங்கிட்டு இழுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மக்கத்து காபிர்கள் போட்ட பிளான் எல்லாத்தையும் இவர்கள் செய்கின்றார்கள். இவங்க பண்ண தொல்லை தாங்க முடியாம, மக்கத்து காபிர்கள் பண்ண தொல்லை தாங்க முடியாம வெறுத்து போய் அபிசீனியாவுக்கு போனாங்க சஹாபாக்கள். அபிசீனியாவுக்கு போனா இவங்க அங்கேயும் விரட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? விரட்டிக்கிட்டு நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போட்டு விட்டாங்க. என்ன, இவர் இந்த மாதிரி வந்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க, இவர்கள் நீங்க விட்டுறாதீங்க, எங்களோட அனுப்பி வைங்க என்று சொல்லி ஒரு டீம் போயிட்டாங்க. ஹிஜ்ரத்து பண்ணி தியாகம் பண்ணி போறது தியாகம். இவங்க விரட்டிட்டு வந்தா இந்த இப்ப பண்றாங்களா இல்லையா? நம்ம முழிச்சிருந்து மாநாட்டுக்கு போஸ்ட் ஒட்டுவோம், நம்ம பேனர் வைப்போம் மாநாட்டுக்காக, இரவு ஃபுல்லா முழிச்சிருந்து. இதுல ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, முழிச்சிருந்து நைட்டு போய் பிச்சு விடுவாங்க. அதை முழிச்சிருந்து இவங்க என்ன செய்வாங்க, நம்ம 3 மணிக்கு போய் பேனர் ஏற்றிட்டு வந்தோம்னா 3:30 மணிக்கு போய் இவங்க கிழிச்சு விடுவாங்க. நம்ம மாநாடு நடத்துறோம், நம்ம முழிச்சிருக்கிறோம், இவங்களும் மாநாட்டை கெடுக்கிறதுக்கு முழிச்சிருக்கிற மாதிரி இவன் என்ன செய்யறான், மக்கத்து காஃபிர்கள் அவங்க நஜ்ஜாசி மன்னர் இடத்துல போட்டு கொடுக்கறதுக்காகவே போனாங்களே. அப்படி போட்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இவர்களை எங்களோட அனுப்பி விடுங்கன்னு பொழுது ஜாஃபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் அந்த விசாரணை நடக்குது. நஜ்ஜாசி மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, என்னப்பா என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்களாம்ல என்னன்னு கேட்கும் பொழுது அவர் அழகா தாவா பண்றாரு. ஜாஃபிர் அலிலான் அழகா தாவா பண்றாங்க. என்ன, நாங்க கல்லு மண்ணை வணங்கிட்டு இருந்தோம், கண்டதுகள் இதை வணங்கிட்டு இருந்தோம், ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த சத்திய கொள்கையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் எங்களுக்கு உறவினர்களை அரவணைக்க சொன்னாங்க, நாங்க செத்த பிணங்களை திண்டுகிட்டு இருந்தோம், செத்ததை திங்காதீங்க என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். உறவினர்களை ஆமோதிக்க சொன்னாங்க, அரவணைக்க சொன்னாங்க, ஏழைகளுக்கு உதவ சொன்னாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை சொன்னோன்னே அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டா இவங்க உடல என்ன செய்யறாங்க, இன்னும் போட்டு கொடுக்குறாங்க. ஈசா நபியை திட்டுறாங்க, ஏத்தி விட்டாங்க. ஈசா நபியை பத்தி கேளுங்க, ஈசா நபியை திட்டுறாங்க என்று சொல்லி கிளப்பி விட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நஜ்ஜாசி மன்னர் கேட்டாரு, இந்த ஈசாவை பத்தி என்னப்பா சொல்றீங்க என்று சொன்ன உடனே தான் அந்த சூரத்துல் மரியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 19வது அத்தியாயத்தை ஓதி காண்பிக்கின்றார். காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா என்று துவங்கக்கூடிய அந்த திருமறை வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க. இவங்க போட்டு விட்டதனுடைய வெளிப்பாடு என்ன, அந்த திருமறை வசனங்களை கேட்டுவிட்டு நஜ்ஜாசி மன்னர் கண்ணீர் வடித்து அழுதார். தாரை தாரையாக தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுதாரு. அழுது முஸ்லீம் ஆனாரா இல்லையா? அந்த வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களை கெடுத்து பிஜேபி காப்பின்னு 10 ரூபா கொடுத்து வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லி திங்க் பண்ணி ஐடியா பண்ணி நீ போட்டு விட்ட. கடைசியில் என்ன நிலைமை, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்லறிஞர் இருக்கிறாரான்ற செய்தி போயிருச்சா, முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா என்னடா இது, சரி போட்டு விட்ட வீடியோ எல்லாம் டிலீட் பண்ணி விடு, யூடியூப்ல இருந்து தூக்கி விடு, ஓடு ஓடு போ 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 போ, ஒன்னும் நடக்கல போ, கண்டுக்கிறாத என்ற அடிப்படையில் வந்துட்டியா இல்லையா? இப்ப அல்லாஹ் கேவலப்படுத்தினானா இல்லையா? அதனால நம்முடைய சகோதரர்கள் இதை பத்திலாம் நம்ம நினைச்சு என்னோட இது ஜாலியாத்துல நம்ம இது பண்ண மாட்டாங்களே, சவுதி அரசாங்கம் அங்கீகரிக்கல, யாருடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்கப்பட்டாலும் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை உறுதிமிக்க சமுதாயமாக உருவாக்கினார்கள், அப்படி நாங்க உறுதியாக நிற்போம். அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது என்ன, எல்லா மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அம்புட்டுதான் உங்களுடைய கதை முடிய போகுது, எல்லாம் திரண்டிட்டாங்க என்று சொல்லப்பட்ட போது அது அவர்களுடைய ஈமான ஆட்டம் காண வச்சதா? கிடையாது. ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன், அவன் தான் எங்களுடைய சிறந்த பாதுகாவலன் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கின்றோம். நீ என்னத்தை வேணாலும் போட்டு கொடு, நீ போட்டு கொடுத்து என்ன செஞ்சிட போறாங்க, தலையை அசீவிட போறான், தலையை அசீவினாலும் நாங்க ஷஹீத் அந்தஸ்துல போயிட்டு இருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். உன்னைய மாதிரி அங்கே வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டக்கூடிய கூட்டம் அல்ல நாங்க சத்திய கொள்கைக்காக உயிரை விடுவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய கூட்டம்.
இதுக்கெல்லாம் நாங்க பயந்து இருந்தா நாங்க இந்த கொள்கையை சொல்லுவோமா? சவுதி அரேபியால வந்து உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருப்போமா? நாங்க இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் உறுதியா நின்று பேசுவோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ வந்துகிட்டு இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் என்பது இந்த சலப்புகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். இந்த மாதிரி நாங்க இல்லாத நேரத்தில் எங்களை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறு எல்லாம் அள்ளி விடுறீங்களே, உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம், எங்கள்கிட்ட நேரா வந்து விவாதிக்க உங்களுக்கு என்ன கொள்ள? வர வேண்டியது தானே? எல்லாம் வந்துட்டு கடந்து இல்லாத நேரத்தில் கடந்து கத்துறது, காய் பூய் காய்ச்சி மூச்சுன்னு இல்லாத பொல்லாத அவதூறு அள்ளி வீசுறீங்க. யாருப்பா அது கத்துறது? அது ஒன்றும் சத்தம்லாம் கிடையாது, சும்மா நாங்கள் எங்களுக்குள்ள பேசி இருந்தாலும் ஓடிடுறீங்களா இல்லையா? நீங்க சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? போய் ஜாலியாத்துல போய் போட்டு கொடுக்குறீங்க, ஒவ்வொருத்தவன்ட்டே அப்போ ஏற்றி விடுறீங்க, இவ்வளவு வேலை செய்யறீங்கல்ல. ஏன் எங்களை நேரடியாக சந்திக்க உங்களுக்கு என்ன கொள்ள? வாங்கல விவாதிப்போமே. எந்த சலபி வந்தாரு? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஃபமா லஹும் அனி தذكرத்தி முஅரிலின் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த அறிவுரையை புறக்கணிக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் சிங்கத்தை பார்த்து வெறுண்டோடக்கூடிய கழுதைகளை போல இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி கழுத மாதிரி தானே ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். சத்திய கருத்தின் பக்கம் விவாதிக்க வந்தீர்களா? எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது, கூப்பிட்டோமே. எந்த ஒரு சலப்பு கொள்கையில் இருக்கிற யாராவது வந்தீர்களா? ஏன் வர மறுக்கிறீங்க? நாங்க இல்லாத நேரத்தில் எங்க மேல அவ்வளவு அவதூறு அள்ளி வீசுறீங்க, அவ்வளவு பேச்சுக்களை பேசுறீங்க. நாங்க இல்லாத சமயத்தில் கொல்ல வேண்டும்லாம் பேசினார் ஒரு சலபி, பிஜேபி கொல்ல வேண்டும் அப்படின்னாரு. ஒரே அவர் மட்டும்தான் மாட்டினார். அவரை பார்த்தோன்னே தான் எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. அம்மாடி இவரோட போய் மாட்டினோம்னா அவ்வளவுதான், லாரி கடியில் சிக்குன சுண்டலி மாதிரி சின்ன பின்னமாய் விடுவோம் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். இந்த முஜிபுர் ரஹ்மான் உமரின்றவர் மாட்டினாரு. அவரிடத்துல கேட்டான், பிஜே பக்கத்தில் வந்து நேரடியாக வந்து விவாதிக்க உட்கார்ந்தவனையும் அவர் என்ன செய்யறாரு? வாயை துறக்க மாட்டுறாரு. கொல்லணும்லாம் சொன்னீங்கப்பா, சொல்லுப்பாத. பேச மாட்டேன். கடைசியில் அழுதுட்டு ஓடி போயிட்டாரு. 3 தலைப்பு போட்டான், ஒரு தலைப்போட ஆள் எஸ்கேப்பு. இப்ப ஆள் அட்ரஸ் இல்லாம ஆகிவிட்டார். அப்ப சவுதி ஜாலியாத்துக்கு அவர் என்னென்ன மாதிரிலாம் ஜால்ரா தட்டினார் என்பது அந்த விவாதத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அதுக்கு அடுத்து எந்த சலபி வந்தீங்க சொல்லுங்க. அப்ப இந்த அன்சாரி தப்லீக்னு ஒருத்தர் இருந்தார், விவாதிக்க கூப்பிட்டோமா இல்லையா? இந்த முஜாஹின் ஒருத்தர் இருந்தார், விவாதிக்க கூப்பிட்டோமா இல்லையா? தலைமையில தானே வந்தாரு, நானும் தானே விவாத ஒப்பந்தத்தில் உட்கார்ந்துருந்தேன். என்ன சொன்னீங்க? கூப்பிட்டா அது பிஜே வரணும் விவாதிக்க. பிஜே வருவாரு வரமாட்டார், அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு கொள்கை தான் மேட்ரு. எந்த கொள்கையை அடிப்படையை பேச போறோமோ கொள்கையை நாங்க தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தலைமையகத்தின் சார்பாக வந்து விவாத ஒப்பந்தம் போட வந்திருக்கோம். பிஜே வந்தா தான் நான் விவாதிக்க வருவேன். பிஜே வருவாரா வரமாட்டான்னு தேவையில்லை. எங்களோட விவாதம் பண்றியா இல்லையா? இல்ல பிஜே வந்து விவாதத்தில் வந்து பேசலாம் வேணாமா? எப்படின்னு பாருங்க. பேசலாம், சும்மா இப்படி உட்கார்ந்து இருந்தா போதுமா? அப்புறம் இதுக்கு பிஜே எப்படின்னு பாருங்க. அப்ப என்னன்னா ஏதாவது சொல்லி ஓடணும், அதுக்கு தானே ஃபேமஸ் ஆகும். இல்லாட்டி வந்துட்டு நான் பிஜேடி செருப்படி வாங்கினேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, என்ன எப்படி விரட்டி அடிச்சாரு தெரியுமா, அதுல ஒரு பெருமை. இப்படி ஒரு சலபி வந்தாரு, என்ன விவாத ஒப்பந்தம் போற போய் கேட்டாரு, வீடியோலாம் எடுப்பீங்களா அப்படின்றாரு. எதுக்கியா கேட்கிற, டிவில எல்லாம் போடுவீங்களா அப்படின்னாரு. படுவாயா, இதுக்கு தான் வர்றீங்களா? அப்ப ஃபேமஸ் ஆகணும். பிஜே முன்னாடி உட்கார்ந்துட்டேன் பாத்தீங்களா? பிஜே முன்னாடி உட்கார்ந்து உருன்னு பார்த்தேன்ல, இதுக்கா விவாதம்? சத்தியம் எதுன்னு பேசவா? நாங்கள் இல்லாத நேரத்தை எங்களை பத்தி என்னென்னலாம் அவதூறுகளை சொல்றீங்க? அப்ப உங்களுடைய கொள்கையில நீங்க உண்மையாளராக இருந்தா வந்திருக்கணுமா இல்லையா? விவாதிக்க வந்திருக்கணுமா இல்லையா? வந்தீங்களா? வரலையே. பிஜே வந்து உட்காரணும், விவாதிக்க கூட தேவையில்லை, ஓரமா உட்கார்ந்துட்டு போனா பரவாயில்ல என்றெல்லாம் சொன்னீர்களே. கடைசியில் என்ன? எஸ்எல்டிஜேல இருந்து ஆளுக்கு வர்றோம்னாங்க. எஸ்எல்டிஜேல இருந்து வர்றதா இருந்தா ஒரு கண்டிஷன் என்ன? எஸ்எல்டிஜே தாய்களோட தௌஹீத் ஜமாஅத் தாய் யாரும் வரக்கூடாது. இது எதுக்கு நீ போடுற? நான் பேட்டு பிடிச்சேன்னா எவன் வேணாலும் பால் போட அடிக்கணும்னு சொல்றவன் தான் உண்மையான அறிவாளி. இவன் தான் பால் போடணும், இவன் 2 பால் தான் போடணும், இவன் 3 பால் தான் போடணும், இவன் ஸ்லோ பால் தான் போடணும், இவன் வந்து ஸ்பின் மட்டும் தான் போடணும். நீ வந்துகிட்டு ஸ்பீடு பாலிங் போட்டேன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன், நான் ஓடி போயிருவேன் என்று சொல்லி கடைசியில வந்துகிட்டு நிக்கிற அம்பேர் வரைக்கும் நீங்க சொல்ற ஆளை தான் போடணும். அப்ப நாங்க உள்ள போட்டிருக்க பனியன் சட்டி வரைக்கும் நீங்க சொல்ற கலர்ல போட்டு தான் நாங்க கிரிக்கெட் விளையாடணுமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு சத்தியத்துக்கு உண்டான அளவுகளா? சிந்திக்கணுமா இல்லையாங்க? இப்படி ஓடுனாரு முஜாஹிதுன்றவரு, இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்க வரக்கானா? பேச்சு மட்டும்தான் பெரும் பேச்சா இருக்கு. அப்ப வந்துகிட்டு என்னன்னு கேட்டா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியுது. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? இல்ல.
அதுக்கடுத்து அன்சாரி தப்லீக் வந்தாரு. அவர் என்ன, நான் பிஜேவோட தான் விவாதம் பண்ண அடம்பிடிச்சாரு. பிஜே என்ன செஞ்சாரு, சரி வர்றேன்னு எழுதி விட்டாரா. சுச்சோ என்ன இது, வந்து பாரு படக்குன்னு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன முழிக்கிறாரு கடந்து. கடைசியில் என்ன, விவாதிக்க தயார்னு கடிதம் போட்டவனையும் கடந்து முழிச்சுக்கிட்டு இப்ப என்னவா, அது நான் விசா எடுக்கிறதா இருந்தா எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க இலங்கையில, அதுக்கு நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு கடிதம் போடுறேன். 2 வருஷம் தாண்டி போச்சு, அக்கௌண்ட் இன்னும் ஓபன் பண்ணல, பாத்துக்கிறங்க. இன்னும் போய் வரிசையில நின்றுட்டு இருக்காரு போல. போன் அடிக்கிறப்ப இந்த பேங்க் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கேன், வாசல்லே படுத்து கிடக்கிறேன், இன்னும் எந்திரிக்கல, பேங்க் திறக்கல, பேங்க் பூட்டிட்டு போயிட்டாங்க, பேங்க்ல கரண்ட் இல்ல, பேங்க்ல தண்ணி இல்ல, பேங்க்ல ஃபேன் ஓட மாட்டேனுது, அக்கௌண்ட் பாத்துக்கிறங்க. இப்படி ஒருத்தவர் ஓடிட்டு கடைசியில் அவங்க பத்துவா கொடுத்துருக்கான். பிஜே வழிகேடுன்னு சொன்னா என்ன, நீ வழிகேடனா இல்லையான்னு சொல்றதுக்கு இருக்கட்டும், உனக்கு திராணி வாய்ஸ் பேசி மட்டும் அனுப்பி விடுற, வா நேரா கூப்பிடுறோம்ல, வந்தீங்களா, வர மாட்டாரு. அதுக்கிடையில பல தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. தமிழகத்துல இதே மண்ணடியிலேயே தலைமறைவா தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. அப்ப அதுக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு விசா கொடுக்குறாங்களோ, விவாதிக்க மட்டும் உனக்கு அக்கௌண்ட் நம்பர் தேவையோ, பாத்துக்கிறங்க. இப்படி ஓடி போயிட்டாரா. ஃபைனலுக்கு வந்துடும். அடுத்து இந்த இஸ்மாயில் சலபின்னு ஒருத்தவர் ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதா மனசுல நினப்பு. விவாதிக்க கூப்பிட்டா என்னை திட்டுவார்கள், என்னை இவர்கள் மோசமாக பேசுவார்கள், அதனால் நான் விவாதிக்க வரமாட்டேன். அப்புறம் கூப்பிட்டு உனக்கு மாலையா போடுவாங்க, உனக்கு நீங்க பேசக்கூடிய அந்த தப்பான மோசமான மார்க்கத்தை தகர்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு வரவேற்பா கொடுப்பாங்க. நாங்க கேட்கதான் செய்வோம், கேள்வி கேட்போம், பதில் அளிக்க வேண்டும். திராணி இருந்தா வாங்க, நீங்க சொல்ற கொள்கையில உண்மையான இருந்தா வாங்க, வரமாட்டீங்க. அப்படி என்னை திட்டுவார்கள், என்னை மோசமா பேசுவார்கள் என்று சொல்லி அவர் ஓடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அடுத்து இந்த அப்பாஸ் அலி சலசலப்பி இங்க இருந்து போனவர், அவர் போறப்ப இப்படி இருந்துச்சு, இப்ப தாடி இப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் போனா அவர் நடந்து போறப்ப கவனமா நடந்து போகணும், ஏன் தடுக்கி விழுந்துடக்கூடாது தாடியிலேயே, அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு போகுது. என்னன்னு கேட்டா சலபியாவே மாறி என்னத்தையா பேச வேண்டியது, மண்டியில் நறுக்கு கொட்டுற மாதிரி 4 கேள்வி கேட்ட 63 பாகம் வெளியிட்டு இருக்கோம். போய் 2 மணி நேரம் போய் பேசியிருந்தார். 2 மணி நேரம் போய் பேசுறதுக்கு பதில் சொன்னது 8 மணி நேரம் ஆகி போச்சு. 8 மணி நேரம் யூடியூப்லயும் போட்டுருக்கிறோம், 63 பாகமா வெளியிட்டு இருக்கிறோம். வாயை துறக்கல. விவாதிக்க கூப்பிட்டோம், விவாதிக்க வரல. விவாதிக்க கூப்பிட்டா அது நான் தலைப்பு நிலைப்பாடே சொல்ல மாட்டேன்ட்டாரு. சரி ஒரு வழியா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒப்பந்தத்தை போட்டா, சையது இப்ராஹிமோடு நான் வரமாட்டேன். ஏன், அவர் ஆலிம் கிடையாது, அவருக்கு இலக்கணம் தெரியாது. சரி வாதம் பண்றப்ப இலக்கணம் தெரியாது, இலக்கணம் தெரியாதவரோட விவாதம் பண்ண மாட்டேன். சரி ஓகே. அப்போ விவாதத்தை கேட்கிறாள்லாம் இலக்கணம் தெரிஞ்சால்தான் விவாதத்தை கேட்கணுமா? எவனும் விவாதத்தை இலக்கணம் தெரியாது எவனாவது கேட்டேன்னா உங்களுக்கு ஃபத்வா கொடுத்துருவேன், அப்படியா சொல்ல போறீங்க? ஆலிம் இல்லாத ஆள்கிட்ட விவாதம் பண்றது ஈஸியில உங்களுக்கு, வாங்க விவாதம் பண்ணி தோக்கடிங்க, எங்களுடைய கொள்கை பாத்தில்னு நிரூபிங்க பார்ப்போம், நாங்க தயார்னு சொல்றோமே. வர மறுத்து விட்டார், ஓடி விட்டார், எஸ்கேப், ஆள் எஸ்கேப். கடைசியில் என்ன, இப்ப புதுசா ஃபத்வா கொடுத்துட்டார், என்ன விவாதம் பண்றதே ஹராம். யாருப்பா சொன்னா, அகமது இப்னு ஹம்பல் சொல்லிவிட்டார், போங்க. ஏங்க நான் போய் செட்டில் ஆயிட்டேன், ஜாலியாத்திர செட்டில் ஆயிட்டேன், இப்ப கொண்டு தேர இழுத்து தெருவில் விட்டுறாதீங்கன்னு சொல்லி அகமது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாரா விவாதம் ஹராமா, விவாதத்தினால எந்த பயனும் இல்ல. அப்ப என்ன, என்னை அடிச்சு கையையும் காலையும் கட்டி தூக்கிட்டு உங்க முன்னாடி போட்டா கூட விவாதிக்க வர மாட்டேன், ஓடி போயிருவேன் என்று டிக்ளேர் பண்ணி விட்டு ஓடி விட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி எஹியா சில்மின்னு ஒரு சலபி வந்தாரு. அவர் என்னவா, வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஒன்லி ஆடியோல மட்டும் தான் விவாதம் பண்ணணும் அப்படி சொல்லி அவர் ஓடினாரு. அதுக்கப்புறம் முஃப்தி உமர் ஷரீஃப்னு ஒரு ஆளு, அவர்கிட்ட விவாதிக்க கூப்பிட்டா ஜாகில் இடத்துல விவாதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விளக்கம் சொல்ல டிவிடி கொடுத்து விட்டுருக்காரு. இந்த டிவிடியை போட்டு பார்த்துக்க சொல்லுங்க, ஜாகிலுக்கு டிவிடி பார்த்தா மட்டும் புரியுமோ? அப்ப கேட்டான், டிவிடியை கொடுத்து விட்டுருக்கிய, இந்த இதை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கறதா டிவிடியா போய் கேள்வி கேட்க முடியும்? வாங்க விவாதம் பண்ண வாங்கன்னு சொன்னா அதை ஓட்டுனவர் தான். அதுக்கப்புறம் அவர் எஸ்கேப் ஆளக்கானான். பெங்களூர்ல டயட்னு சொல்லிட்டு ஒரு சலப்பு கும்பல் வந்துச்சு, விவாத ஒப்பந்தம் எல்லாம் போட்டு ஃபைனல் ஆகி கையெழுத்து போற நேரத்தில் இந்த போயிட்டு வந்துடும் போனவங்க தான், இது வரைக்கும் வர காணோம். அத்தனை மணி நேரம் உட்கார்ந்து விவாத ஒப்பந்தம் போட்டு எழுதி கடைசியில் என்னப்பா இப்படி ஓடி போயிட்டீங்கன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டோம், அம்புட்டும் ரெக்கார்டு இருக்கு, நாங்கள் மறுக்கவில்லை, எழுதினோமா கேள்வி, நாங்க கையெழுத்து போட்டோமா போடலையில எப்படி அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. பாத்துக்கிறீங்க. அப்ப பேசுனது வாக்குறுதி கொடுத்தியப்பா விவாதிக்க வரேன்ட்டு அது மேட்டு இல்லைன்னு அப்படி ஓடக்கூடியவர்கள். அந்த ஹசன் அலி உமரின்னு ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஜாக்குல உள்ள ஆளு, ஜாக்கையும் கூப்பிட்டு இருக்கிறோம், போக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கின்றார்கள்.
அப்ப இப்படி வந்துகிட்டு ஹசன் அலி உமர்கிட்ட கேள்வி கேட்டோம், பதில் சொன்னாரா? கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியா போய் அவங்க அங்கே நம்ம மக்கள் உறுப்பினர்களை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேங்க. அப்ப இப்படி ஓடி ஒளியக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடியது எப்படி சத்தியமா இருக்கும்? அப்ப இதன் மூலமாக சலப்பு கும்பலுக்கு பகிரங்க அறைகூவல் விடுகின்றோம். யாராக இருந்தாலும் வாங்க, விவாதிக்க தயார். பகிரங்க அறைகூவல் வர மாட்டீர்கள். ஏன்? உங்கள்ட்ட சத்தியம் இல்லை. நீங்க சவுதி ஜாலியாத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு சத்தியம் என்று தலையாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது ஒரு உலக ஆதாயத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் வரமாட்டீங்க. வர தயார் என்றால் வாங்க. உங்களுடைய கொள்கை எப்படிப்பட்ட ஒரு பாத்திலான கொள்கை என்பதை நிரூபிக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.